நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. கர்த்தருக்குள் மிகவும் அன்பான உடன் விசுவாசிகளே, நண்பர்களே, இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிறவர்களே, அரங்கத்தை வழிநடத்துகிற அருமையான சகோதரர் அட்வொகேட் ஜான் பிரான்சிஸ் அவர்களே, முதலாவதாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நான் சரியான நேரத்தில் வருவதுண்டு. நேற்றைய தினத்தில் நேரத்திற்கு வர வேண்டும் என்று நெறியாளர் அவர்களும் சொன்னார்கள். காலையிலிருந்து எனக்கு சின்ன பிரச்சனை இருந்தது. என்னுடைய கம்ப்யூட்டரில் சரியாக அது நிறைய பிரச்சனைகள் இருந்தது. எனவே நான் கடைசி வரையும் அது சரியாக வரும் என்று நினைக்கிறேன். அதனால் நான் வழக்கத்திற்கு மாறாக 13-14 நிமிடங்கள் பின்னதாக அரங்கத்திற்குள் வர நேர்ந்தது. அதுவரை பொறுமை காத்து இருந்த உங்கள் அனைவருக்கும் நெறியாளருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய உரைக்குள் கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த கிறிஸ்துவ நம்பிக்கை அறிக்கைகள், விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறோம், நம்பிக்கை அறிக்கை என்று புதிய தமிழிலே சொல்லுகிறார்கள். இவைகள் இன்று வரையிலே நீங்கள் அறிந்தபடி சிஎஸ்ஐ, லுத்தரன், மெயின்லைன் சர்ச் என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபைகளிலே இது வாரம் இது இஸ் அ பார்ட் ஆஃப் த வர்ஷிப் சர்வீஸ். ஆராதனை வேளையிலே சொல்லப்படுகிற ஒரு அறிக்கையாக இருக்கிறது. ஒருவேளை இண்டிபெண்டன்ட் சபைகளிலோ அல்லது பெந்தெகோஸ்து ஏஜி போன்ற சபைகளிலோ இவைகளை அவர்கள் பயன்படுத்துகிறார்களா எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை சில சபைகளிலே அவர்கள் இதை பற்றி தெரிந்திருக்கலாம். இதை பற்றி மிக பின்னணியில் எப்படி தோன்றியது, ஏன் இதை இன்று வரையிலே வைத்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான சிந்தனைகளை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இதில் முக்கியமாக 3 பிரதானமான பிரமாணங்கள், விசுவாச அறிக்கைகள் இருக்கிறது. நம் அனைவருக்கும் தெரிந்தபடி முதலாவதாக அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணம் என்று நாம் அறிந்திருக்கிறோம். இரண்டாவது நிசையா விசுவாச பிரமாணம் என்று அது சொல்லப்பட்டு வருகிறது. லுத்தரன் சபைகளிலே லென்த்து காலங்களிலே இந்த அறிக்கைகள் சொல்லப்படுகிறது. மற்ற நேரங்களிலே விசுவாச பிரமாணம், அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் தான் சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் அத்தனேசியஸ் விசுவாச பிரமாணம் என்று அவர் ஒரு சர்ச் ஃபாதர் அத்தனேசியஸ் என்பவர் அவர் இயற்றிய ஒரு பிரமாணம். அது மிக நீண்டது. அது விசுவாச பிரமாணம் என்று சொல்வதை விட அது ஒரு தியாலஜிக்கல் ஒரு ஒர்க் என்று இறையியல் கருத்துக்கள் அடங்கிய ஒரு பெரிய ஒரு உரை நூல் என்று அதை நாம் சொல்லலாம். அதனால் அதை பெரும்பாலும் யாரும் சொல்லுவதில்லை. இது இல்லாமல் சரித்திரத்தின் வழியாக இந்த சீர்திருத்த சபைகள் தோன்றிய காலத்திலிருந்து ஒரு சபையாரும் அந்த பிரிவினரும் லார்ஜர் டெனாமினேஷன்ஸ் அடிஷ்னலாக ஒரு சபை அறிக்கைகளை வைத்திருக்கிறார்கள். அவைகள் குறித்து அவரோட கடைசி நாளில் நம்ம பார்ப்போம். அப்போ இதில் இன்றைய நாளிலே முதலாவதாக இவைகள் ஏன் வைத்து கொண்டிருக்கிறது, இவைகளுக்கு திருமறை ஆதாரங்கள் ஏதாவது இருக்கிறதா, இவைகள் இன்று வரையிலே இந்த சபையில் ஏன் சொல்லப்பட்டு இருக்கிறது என்ற சில பின்னணி பேக்ரவுண்டு காரியங்களை குறித்து சொல்லி ஒவ்வொன்றாக நாம் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். முடிந்தவரையில் நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். டிஸ்க்ளைமர் என்னவென்றால், இது ஒரு தியாலஜிக்கல் பெரிய இறையியல் கல்லூரியிலே திருச்சபை சரித்திரத்தை போதிக்கிறவர்கள் அல்லது டாக்ட்ரின்ஸ் ஆஃப் தி சர்ச், ஏர்லி சர்ச் என்று போதிக்கிறவர்கள் மிக சிறப்பாக அதை அறிந்திருப்பார்கள். அவர்கள் அளவுக்கு எனக்கு ஃபெமிலியாரிட்டி கிடையாது. நான் ஒரு சபை போதகராக குறிப்பாக இந்த கன்ஃபர்மேஷன் வகுப்புகள் நடத்தப்படும் போது எனக்கு ஒரு உள்ளுணர்வு சொன்னது, இது மட்டும் வெறுமனே சொன்னால் போதுமா, இதை எப்படி அவர்கள் புரிந்து கொள்வார்கள், மீட்புக்கு வழிநடத்தக்கூடியல இருக்கிறதா என்று என்னுடைய சுய தேடலிலே நான் நான் பிடியில் கூட நான் இந்த இவைகள் படித்ததில்லை, மற்ற காரியங்களை படித்ததில்லை. நான் தேடி என்னுடைய கேள்விகளுக்கு பதிலாக இவைகளை காலப்போக்கிலே நான் அறிந்து வைத்திருந்த கருத்துக்களை வைத்திருக்கிறது. அதனால் இங்கே போதகர்கள் இருக்கிறீர்கள், ஒருவேளை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் போதகர்கள், கல்லூரிகளிலே இறையியல் கல்லூரிகளிலே போதிக்கிறவர்கள் கூட இருக்கலாம். அவர்கள் இதை பற்றி நன்றாக அறிவார்கள், அதிகமாக தெரிந்து கூட வைத்திருப்பார்கள். ஆனால் நான் இந்த முக்கியமான சில தகவல்களை டிபெண்டபிள் ரிசோர்ஸஸிலிருந்து நான் தயாரித்து இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்.
இப்போ பின்னணிக்கு போகிறதுக்கு முன்னால் முதல்ல க்ரீட் என்றால் என்ன என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அது ஆங்கிலத்தில் வாட் இஸ் அ க்ரீட் என்று சொல்லுவோம் என்னால், க்ரீட் இஸ் அ பிரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த் used to list important truths, to clarify doctrinal points and to distinguish truth from error. உண்மை பொய்மையிலிருந்து வேறுபடுத்தி உண்மையை காட்டக்கூடிய ஒரு பட்டியலிடப்பட்ட நம்பிக்கைகள், மத நம்பிக்கைகள். அதுதான் ஆங்கிலத்தில் க்ரீட் என்று டெஃபினேஷனாக சொல்கிறாங்க. தமிழில் நம்ம சொல்லணும்னா மத கோட்பாட்டின் உண்மைகளை பிழையானவற்றிலிருந்து வேறுபடுத்தி காட்டுவதற்காக முக்கியமான மத நம்பிக்கைகளை பட்டியலிட்டு சொல்லப்பட்ட ஒரு சுருக்க விசுவாச அறிக்கை அப்படின்னு அதை சொல்லலாம். என்ன பிழையானது என்ன என்றால், எப்படி இருந்தது என்றால், பிழையான காரியங்கள் ஆதி திருச்சபை தொடங்கும் போது வரப்பட்டது காண கிடக்கின்றன. இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய தெய்வீகத்தை பற்றி, திருத்துவத்தை பற்றி, அவருடைய உயிர்த்தெழுதலை பற்றி, அவருடைய கன்னிப்பிறப்பை பற்றி எல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. கேள்விகள் எழுப்பப்பட்டதற்கு காரணம் சுற்றி இருந்த மத நம்பிக்கைகள், ரோம ராஜ்யத்தில் இருந்த மற்ற பிற மத நம்பிக்கைகள், இவைகளுக்கு மத்தியிலே வளர்கின்ற திருச்சபையிலே இவைகள் கேள்விகளாக இருந்தன, சவால்களாக அமைந்தன. ஆகவே இவைகளிலிருந்து சரியான நெறிப்படுத்தி திருமறையின் உண்மைகளை சபை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற சார்ந்திருக்கிற விசுவாசிகளுக்கு சொல்வதற்காக மிகுந்த பாரத்தோடு எழுதப்பட்டவை இவைகள். இப்போ இந்த க்ரீட் அது ஒரு லாட்டின் வார்த்தை. அதனுடைய பொருள் என்னென்னா, ஐ பிலீவ், நான் நம்புகிறேன், ஐ பிலீவ் என்பது க்ரீட். நாங்கள் நம்புகிறோம் என்றால் கிரெடமஸ், ப்ளூரலில் சொன்னோம்னா கிரெடமஸ், CREDUMES. இந்த க்ரீட்ன்றது நம்பிக்கைன்றது, நீங்கள் அதுக்கு இன்னொரு சொல்லும் இருக்குது, லாட்டின் தான், கிரெடிட் என்று சொல்லுங்கன்னு பாருங்கள், க்ரெடென்ஷியல்ஸ் என்று சொல்லுங்க. டெபிட் கிரெடிட் வருது பாருங்கள் கணக்கில், அதுலேருந்து வர்றது தான் விளைச்சொல். அது டபுள் என்ட்ரி புக் கீப்பிங் சிஸ்டத்தை கண்டுபிடிச்சவர் 1400 என்று நினைக்கிறேன். அவர் லூக்கா பாசியோலி என்ற ஒரு இட்டாலியன் ஃப்ரையர். அவர் அதை தான் கண்டுபிடிக்கிறார். அந்த நம்பிக்கை வவுச் பண்ணுறது, அதனுடைய உண்மையானது என்று அதுதான் வவுச்சர்ன்ற வார்த்தை அதில் தான் வருது. வவுச்சர்ன்றது வார்த்தை வவுச் பண்ணுறது. க்ரெடென்ஷியல்ஸ் என்ன வச்சு, உன்னை பற்றிய க்ரெடென்ஷியல்ஸ் என்ன இருக்குது, அந்த மாதிரி வார்த்தைகளிலிருந்து வருகிறது தான் அந்த க்ரீட் என்றால். ஐ பிலீவ், டெஸ்டிஃபை என்ற அர்த்தம், கிரெடமஸ் என்றால் வி பிலீவ் என்று அர்த்தம். இந்த விசுவாச அறிக்கையில் அநேக பகுதிகள் அடங்கி இருக்கிறது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 3 பகுதிகள் தான் மேஜராக இருக்குது. முதல் பிதாவை பற்றியது, பிறகு குமாரனை பற்றியது, பிறகு பரிசுத்த ஆவியை பற்றியது. அதற்கு பிறகு சில காரியங்கள் எல்லாம் சேர்க்கப்படுகின்றன. இது குறிப்பாக சேர்க்கப்படுகிறது. யூதர்களிடத்திலே நீங்கள் பைபிள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் பைபிள் எடுத்துக்கிறீங்க கூட. யாராவது, நான் அதை சொல்லுவதுக்கு மறந்து விட்டேன், உங்களோடு கூட சில வாசனங்கள் வாசிக்க தோன்றும். நானும் வாசிப்பேன். நான் வாசிப்பதை விட நீங்கள் வாசித்தால் எனக்கு பேருதவியாக இருக்கும். நீங்கள் ஒரு பைபிளை வச்சுக்கொள்ளலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஷேமா என்று சொல்லப்படுகிற ஒரு விசுவாச அறிக்கை ஜுடாயிசத்தில் இன்று வரையில் இருக்கிறது. தி ஜூ ஸ்டில் ரிசைட் அ க்ரீட் நோன் அஸ் ஷேமா, ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது. அது உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் தேவனாய கர்த்தர் ஒருவரே என்ற ஆரம்பிக்கிற அந்த வசனங்கள்லேருந்து அது வருகிறது. அதுக்கு ஆதாரமாக அது இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பவுலடிகளாருடைய எழுத்துக்களிலே கூட, நிருபங்களிலே கூட இந்த பிரமாணம், விசுவாச பிரமாணம் போன்ற அறிக்கைகள் அங்கங்கே காணப்படுகிறது. அப்போது பிப்ளிக்கல் அத்தாரிட்டி, பிப்ளிக்கல் எவிடன்ஸ் ஃபார் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி க்ரீட்ஸ், விசுவாச பிரமாணங்கள் ஏதோ ஒரு ஞானிகளுடைய இதயத்திலே தோன்றி தங்களுக்காக திருச்சபையினுடைய காரியங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக இல்லாமல் எல்லாவற்றுக்கும் திருமறையின் அடிப்படையில் ஆதாரங்கள் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து சொல்லப்படுகிறது. ஆக திருமறையை அதுபோன்று அங்கங்கே பவுலுடைய எழுத்துக்களில் கூட இருக்குது. சில உதாரணங்களை உங்களுக்கு சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். 1 தீமோத்தேயுவிலே 3ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலே இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். நான் இந்த புதிய மொழிபெயர்ப்பு என்னிடத்தில் இல்லை, அந்த
இப்போ ஒரு மொழிபெயர்ப்பு பயன்படுத்துகிறாங்க சிஎஸ்ஐயில் எல்லாம். நான் பழைய காலத்து ஆசாமி, அதனால் பழைய காலத்து பைபிளே ஒன்றும் வச்சு அதனால் அதுலேருந்து தான் சொல்கிறேன். புதிய மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்து கொள்றதுன்னா பார்த்து கொள்ளலாம். ஐயா திருவிவிலியம் அது கூட எனக்கு வரமாட்டேங்குது. அது ஏன் என்ன பிரச்சனைனா, இந்த திருவிவிலியம், இந்த புதிய ஏற்பாட்டு, இந்த ஏன் எடுத்துக்கொள்ளணும், அது காரணம் என்னுடைய இந்த சைவ நூல்கள் படித்ததனுடைய தாக்கம்தான். அவன் நூல் அப்படின்னாவே அது இறைவனை சார்ந்தது இல்லைன்னு சொல்கிறான் தமிழில். வேதங்கள் வடமொழி சொல்லாந்தால் அதை தான் பயன்படுத்தணுன்றான். ஆகமம் என்பது இறைவனை பற்றி பேசுகிற வார்த்தைக்கு சொல்லப்படுவது. அதுக்கு நூல் நீ வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டுனா இறைத்தன்மை போயிடுறது அவங்களுடைய நம்பிக்கை. அதை இன்னும் வச்சுருக்கிற அது மாதிரி தான் ஒன்று. ஆதி ஆகமும் தொடக்க நூல்ன்றது, தொடக்க நூல்னாவே அது ஒரு கட்டுரை என்று ஆகிவிடுகிறது. அதுக்குள்ளாக நான் போக விரும்பலை. ஆகையினால் அந்த தாக்கம் என இருப்பதனால தான் இதை நான் இன்னும் ஐ எம் ஹோல்டிங் ஆன் டு திஸ் கைண்ட் ஆஃப் யூசேஜ் ஆஃப். அதற்கு நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும், பொறுத்தருள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இது வந்து இந்த டிபேட்டுக்குள்ளே இப்போ போகக்கூடாது. 1 தீமோத்தேயு 3:16 அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மையுள்ளது. அது ரகசியம்ன்றாரு. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். திஸ் வாஸ் questioned earlier. The word became flesh. கடவுள் மாம்சத்திலே மாம்சத்திலே வெளிப்பட்டார். வாசிங்க. சிறப்பு. அதனால் அந்த மானுடன் ஆனார்ன்றதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த மொழிபெயர்ப்பு நல்லா தான் இருக்குது. மாம்சன்றது ஒருவேளை அது நமக்கு அது தெரியும், நமக்கு அந்த இது வடமொழி சொல்லுந்து வருது. சிறப்பாக தான் இருக்குது. அப்போது அவர் என்னன்றார், முதல்ல வந்து பிகம் ஃப்ளஷ், அவர் வந்து மானுடன் ஆகிறாரு, மற்ற காரியங்கள்லாம் சொல்லப்படுறாரு. இதனுடைய தாக்கங்கள் விசுவாச பிரமாணத்தில் இருக்கிறதுன்னு நீங்கள் பார்க்க முடியும். பின்னால் நம்ம அதை கையில் வச்சுட்டு தான் பார்க்க போகிறோம், அதை பார்க்க முடியும். அதேமாதிரி 1 கொரிந்தியர் 8:6 நீங்கள் அந்த மொழிபெயர்ப்பில் கூட படிக்கலாம். என்னுடைய மொழிபெயர்ப்பில் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தருமாய் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். உங்கள் மொழிபெயர்ப்பில் படிங்க, புதிய மொழிபெயர்ப்பில் படிங்க. 1 கொரிந்தியர் 8:6 படிச்சிங்களா? சரி, ரைட்டு, ஓகே. அடுத்தது சரி, தேவையான வாசிங்க. ஓகே. ரைட், நன்றி. நீங்கள் இதை மனசில் வச்சுக்கிடுங்க. இந்த வார்த்தைகளை எவ்வளோ முக்கியம், க்ரீடில் எப்படி அதை சொல்லியிருக்கிறாங்கன்னு. ஏன்னா அவர் உண்மையான சரீரம் இல்லை, அவர் உண்மையாக வந்து பிறந்தவர் இல்லைன்ற ஒரு குழுவினர் இருந்தார்கள். அவர் நிறைய பேருக்கு தெரியும், சர்ச் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், ஏர்லி சர்ச் ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தெரியும், டீச் பண்ணுறவங்களுக்கு தெரியும், போதவர்கள் கூட நிறைய பேருக்கு தெரியும். அப்படி இருந்தாங்க. ஆனால் பவுல் இதை சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 12:3 என்ன எழுதுகிறாரு, அதனால் தேவனுடைய ஆவினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், பரிசுத்த ஆவியினாலே அன்று இயேசுவை கர்த்தர் என்று ஒரு கிரைஸ்ட் இஸ் த லார்ட், அதான் கன்ஃபெஷன். அதுக்கு எதிர்ப்பு இருக்குது. அதை சொல்கிறது தான் க்ரீடு, அதுதான் விசுவாச பிரமாணம். கிறிஸ்துவே கர்த்தர். அது 1 கொரிந்தியர் 12:3 பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 15 ஒருவேளை நீங்கள் அப்புறம் கூட படிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து. அதை வாசிங்கயா,
1 கொரிந்தியர் 3லேருந்து 4, 1 கொரிந்தியர் 15 3லேருந்து 4. திருவிழிமே வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ இறந்து அடக்கம் பண்ண படிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் ம் சரி போதுங்க ஐயா. இப்போ அப்போ போதுங்க. அவர் உண்மையிலேயே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் திறந்தது தான் உண்மை. அதுதான் காரியம். அப்படி இல்லைன்றது சொல்லப்பட்டது. அதற்கு சில காரணங்கள் பேசுனாங்க. அவர் இல்லை, டொசிட்டிக் மேனிஃபெஸ்டேஷன் சொன்னாங்க. அதுக்கு 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 தான் அந்த பிரமாணத்தில் அதை சொல்கிறோம். நம்ம விசுவாச பிரமாணத்தில் இதெல்லாம் வருது இல்லையா, நம்ம பார்க்குறோம். சொல்கிறீங்களா? அப்போது இந்த when properly used, creeds are of great help to the church. They provide a concise basis for teaching. அதெல்லாம் சரியான முறையில் பயன்படுத்தப்படும் போது இந்த விசுவாச அறிக்கைகள் திருச்சபைக்கு பேருதவியாக இருக்கிறது. இவை தேவையற்ற வார்த்தைகள் இல்லாமல் சுருக்கமாகவும் தெளிவாகவும் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லுவதற்கு கன்சைஸ் அடிப்படையாக அமைகின்றது. இவை பெரும்பாலும் ஆரம்பத்தில் மனப்பாடம் செய்வதற்கென்று எழுதப்பட்டவை. இப்போ கூட நிறைய கன்ஃபர்மேஷன் கிளாஸஸில் முக்கியமாக 10 கட்டளையை மனப்பாடமாக சொல்லணும், விசுவாச பிரமாணத்தை மனப்பாடமாக சொல்லணும். அது என்ன, அது ஏன் ஏற்பட்டதுன்றதை பற்றி நமக்கு மாணவர்களுக்கு, பெரும்பாலான மாணவர்களுக்கு சொல்லித் தருவதில்லை, நேரம் இல்லை. இப்போ கன்ஃபர்மேஷன் கிளாஸ்லாம் எப்படியோ ஒரு மாதிரி போயிடுச்சு. பட் அதனுடைய விவாதத்திற்கு இன்று சொல்வதற்கு இப்போ சரியான நேரம் இல்லை. அப்போது திருமறையின் சரியான வேத கோட்பாடுகளை பாதுகாக்கின்றன. இவை திருச்சபையின் கூட்டுறவில் கவனம் செலுத்துவதற்கு உதவியாக இருக்கிறது. தி ஃபெலோஷிப் ஆஃப் த சர்ச், திருச்சபையின் ஐக்கியம், பொதுவான திருச்சபை, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதற்கு ஐக்கியமாக இருக்கிறது என்று இந்த பிரமாணத்தினுடைய காரியங்களாக அமைந்திருக்கிறது. இன்னும் சில திருமறை வசனங்களை அந்த நேரங்கள் வரும்போது நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ என்ன நடந்து, ஏன் ஏர்லி சர்ச் ஸ்ட்ரகிள், எதற்காக இது 2ஆம் நூற்றாண்டில் திருச்சபை குழந்தை திருச்சபையாக இருந்தபோது அவர்களுக்கு என்ன விதமான எதிர்ப்புகள் இருந்தது, அந்த எதிர்ப்புகளை எப்படி அவர் சமாளித்தார்கள், அதை ஆங்கிலத்தில் தி பெரில் ஆஃப் ஹெரிசி, சமய புரட்டின் பேராபத்து, தி பெரில் ஆஃப் ஹெரிசி என்று பேராசிரியர்கள் எழுதுகிறார்கள். 2ஆம் நூற்றாண்டில் ஆதி திருச்சபை சுய உணர்வை பெற்றுக்கொள்ளுகிறது. அச்சீவிங் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் இன் த 2nd century. அப்படின்னா அதுக்கு முன்னால் எப்படி இருந்தது முதல் 2 செஞ்சுரியில்ன்றதை நம்ம எங்கள் பின்னணியில் பார்க்குறோம். என்ன இருந்துச்சுன்னா, யூத சமய சிந்தனைகளில் ஆதிக்கத்தை நிறுத்தி கொள்ள அந்த யூத சமய சிந்தனை இருந்தது. இப்போ கூட சில பேர் சொல்லுவாங்க, இட் இஸ் தி நியூ ரிலிஜன் கிடையாது, பட் இட் இஸ் அனதர். எப்படி ரோமன் கத்தோலிசிசத்துலேருந்து புரோட்டஸ்டன்டிசம் வந்ததோ அதே போன்று யூத சமயத்தினுடைய இன்னொரு எதிராக, அதற்கு எதிரான கருத்துக்கள் என்று வெளியே போய்விடாமல் யூத சமயத்தினுடைய ஒரு மாறுபட்ட ஒரு புரட்சியான ஒரு சமயமாக தான் கிறிஸ்துவம் தோன்றியது என்று ஆதி திருச்சபையில் சொல்லப்பட்டது. இப்போ கூட சில காரியங்கள் அதை பற்றி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகையினால என்ன நடந்தது சொன்னால், அப்போ யூத சமயத்திலிருந்து அதனுடைய கிறிஸ்துவத்தின் வளர்ச்சிக்கு முதல் படியாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் த growth ஆஃப் கிறிஸ்டியானிட்டி வாஸ் இட்ஸ் வீனிங் ஃப்ரம் ஜூடாயிசம். அது பவுலுடைய எழுத்துக்கள் நிறைய பார்க்க முடியும். நியாயப்பிரமாணத்தையும் கிருபையும் அவர் சேர்த்து பேசுகிறாரு. அந்த சர்க்கம்சிஷன், அதுக்கும் ஞானஸ்நானத்தையும் ஒன்றாண்டு பேசுகிறாரு. ஞானஸ்நானத்தை அந்த சர்க்கம்சஷனை ஒழிக்க பார்த்தாரு, அவரால் சர்க்கம்சஷனை ஒழிக்க முடிஞ்சது. ஆனால் ஞானஸ்நானத்தில் இருந்த பிரச்சனைகளை அவரால் தீர்த்து கொள்ள முடியவில்லை. அப்படி அவருடைய எழுத்துக்கள்லாம் நம்ம அதை பற்றி நான் இப்போ பேசலை, ஆனால் உதாரணத்துக்காக சொல்கிறேன் நான் பின்னணி என்ன இருந்துச்சு சொல்லிட்டு. அப்போ கிறிஸ்தவத்தின் எல்லா நிலைகளும் பழைய ஏற்பாட்டிலிருந்து பெற்றுக்கொண்டதாக இருந்தது. புதிய ஏற்பாட்டின் நிகழ்வுகள் யாவும் பழைய ஏற்பாட்டின் நிகழ்வுகளின் நிழலோட்டம் அல்லது வாக்குத்தத்தத்தை நிறைவேறுதல் என கருதப்பட்டது. இப்போ கூட சில பேர் சொல்கிறாங்க, அதை பற்றி சொல்லித்தராங்க. குறிப்பாக படைப்பு, பாவம்,
மனுக்குல வீழ்ச்சி, கடவுள் கட்டுப்பாடு, பரிசுத்தாவி, வெளிப்படுத்துதல், கிருபை, மீட்பு, சரித்திரம், நம்பிக்கை, நியாயத்தீர்ப்பு மற்றும் இவை போன்ற அநேக காரியங்கள் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் பொதுவான பொக்கிஷங்களாக இருந்தன. ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் மற்றும் நியூ டெஸ்ட்மெண்ட் ஆகிய மைய கோட்பாட்டில் கூட ஒன்றாக இருந்தன. ஆனால் மேசியா குறித்த கருத்து இறுதியில் பிரிவை கொண்டு வந்தது. மேசியா குறித்த கருத்து, தி ஐடியா ஆஃப் தி மெஸ்ஸையா, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் தி மெஸ்ஸியான்றதுல பிரச்சனை ஏற்பட்டது. இந்த திருச்சபை, குழந்தையாக இந்த திருச்சபைக்கு சொந்த காலில் நிற்பதை விட வேறு வழி இல்லை. இயேசு கிறிஸ்து மூலம் கடவுளுடைய வார்த்தைகள் மனிதர்களுக்கு அறிவித்தால் அதற்கு சுய புரிதல் மிகவும் தேவைப்பட்டது, இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையின் மூலமாக. ஆக சக்தி வாய்ந்த ரோமானிய பேரரசால் இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் மற்றும் இன்னும் கூட்டமாக இன்னும் கட்டடமாக இருக்கும் போட்டியிடும் இன்னும் இன்னும் ரொம்ப வலுவாக இருக்கிற போட்டியிடும் மதங்களுக்கும் உலகில் அதன் பங்கை அது வரையறுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. ரோம பேரரசனுடைய ஆட்சி தன்னை சுற்றி இருக்கிற போட்டியிடுகின்ற மதங்களுக்கு மத்தியிலே தன்னுடைய பங்கு, த ரோல் ஆஃப் இட்ஸ் ரிலிஜன் என்ன என்று செய்ய வேண்டிய நிலைமை 2ஆம் நூற்றாண்டிலே ஆதி திருச்சபைக்கு ஏற்படுகிறது. இவ்வாறாக குழந்தை பருவத்திலிருந்து சுய உணர்வு மற்றும் சுய புரிதல் அடைவதற்கான போராடிய கிறிஸ்து சபையின் வளர்ச்சி 2 திசைகளில் வழங்கப்பட்டது. ஒன்று பெரிய அளவில் உலகத்துடனும் குறிப்பாக ரோம பேரரசுடனும் உள்ள தொடர்பு. பெரிய அளவில் திருச்சபைக்கு உலகத்துடன், வேர்ல்டு வியூ, உலகத்துடனும் ரோம பேரரசுடன் தனக்குள்ள தொடர்பு. இப்போ இது என்ன தொடர்பு? ரோம பேரரசுக்கு நமக்கு என்ன தொடர்புன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷங்களில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம் பாருங்கள். ராயனுக்கு வரி செலுத்துவது, இட்ஸ் எ ஸ்டேட் டியூட்டி. பேதுரும் எழுதுறாரு, பவுலும் எழுதுறாரு, எவனுக்கு எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்யுங்க, யாருக்கு தீர்வை செலுத்த உண்டோ அந்த தீர்வை செலுத்துங்க. த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த சர்ச் அண்ட் த ஸ்டேட் அது எப்படி இருந்ததுன்றது அவரை நிர்ணயிக்க வேண்டிய காரியமாக இருந்தது. அப்போ அவர் சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும் ஆண்டவருடையதை ஆண்டவருக்கும் கூட என்று சொல்கிறார். இதெல்லாம் ஏன் இந்த கேள்விகள், இதை மாதிரி மற்ற கேள்விகள் புறம்பாக இருந்தன. திருச்சபைக்குள்ளும் திருச்சபைக்கு வெளியிலும் அதிகமான கேள்விகள் இருந்தது. 2வதாக, கிறிஸ்துவின் மூலம் கடவுளின் வெளிப்பாட்டின் உண்மை மற்றும் திருச்சபை கிறிஸ்துவின் உடல் என்பது பற்றிய உள்ளுணர்வு. இந்த 2 டைரக்ஷனில் போக வேண்டியதாக இருந்தது. முதலாவது போட்டி மதங்களுக்கு எதிரான போராட்டம் மற்றும் அரசின் துன்புறுத்தலுக்கு எதிரான போராட்டம். 2வது உள்ளாக ஏற்பட்ட சமய புரட்டுக்கு எதிரான போராட்டம். இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஏர்லி சர்ச்சில் இருந்த சர்ச். அப்போ சக்தி வாய்ந்த போட்டியாளர்களாக மத்தியில் ஒரு சிறிய இயக்கமாக அ டைனி மூமெண்ட்னு ஆசிரியர் எழுதுகிறார். இந்த ஆசிரியர் அ டைனி மூமெண்ட் கிறிஸ்துவம் தம் பாதையை அமைக்க வேண்டி இருந்தது. இத்தகைய சூழலில் 2 காரியங்கள் ஏற்படலாம். 2மே மோசமானதாக இருக்கலாம். மோசமானவை. ஒருவரும் கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு முன்னேயே காணாமல் போயிருக்கலாம். நல்லா கவனிங்க, எந்த நேரத்தில் இந்த க்ரீடு ஃபார்மேட் ஆகுதுன்றத போயிருக்கலாம், காணாமல் போயிடும். மறுபுறம் நான் ரொம்ப சின்ன பாக்கெட்டில் தான் சொல்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றையும் நம்ம விலைக்கு வேணால் என்ன நேரம் ஆகிவிடும், அதிகமாகிவிடும். அதற்கு ஆனால் கவனம் செலுத்த வேண்டும் அவைகளில். நான் உங்களுக்கு சில ரெஃபரன்சஸ் கொடுக்குறேன், நீங்கள் கூட அதுக்கப்புறம் எடுத்து படிச்சுக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் வெரி யூஜி ரெஃபரன்ஸ் புக்ஸு பார்க்கலாம். ஒருபுறம் கிறிஸ்துவை பற்றி அறிவதற்கு முன்னாலேயே காணாமல் போயிருக்கலாம். மறுபுறம் சக்தி வாய்ந்த பிரபலமான மற்ற மதத்தோடனோ அல்லது தத்துவத்தோடனோ கலந்து கரைந்து போயிருக்கலாம். இன்றைய 19ஆம் 20ஆம் நூற்றாண்டில் கூட பார்த்தீங்கன்னா சின்க்ரடன்டிசம் என்று அந்த ஒரு இவாஞ்சலிக்கல் ஒரு பிரிவினர் ஆங்கிலத்தில், நம்ம இந்திய மண்ணில் அவ்வளோ ஒரு பெருசாக அதை பற்றி யாரும் பேசுகிறதில்ல. ஆனால் கிறிஸ்டியானிட்டி இன் த வெஸ்ட், இந்த நார்த் அமெரிக்கா, இவாஞ்சலிக்கல் என்று தங்களை சொல்லிக்கிறவர்கள் பார்த்தாங்களா, அந்த எந்த வகையிலும் அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, அந்த கருத்துக்களோடு நம்ம கருத்துக்கள் போகக்கூடாது என்று ஒரு பிரிவினர் இன்றும் இருக்கிறார்கள். அப்போ 1800 நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கும் நல்லா பார்த்துக்கிடுங்க. அப்போது இது 2 இருக்குது. கிறிஸ்துவம் வேறு ஒரு மதமாக அப்படி இருந்தால் கலந்து கரைந்து போயிருக்கலாம். கிறிஸ்துவம் ஒரு மர்ம மதமாக மாறி இருக்கலாம், மிஸ்ட்ரி ரிலிஜன். ஆக்சுவலாக இந்த மிஸ்ட்ரி ரிலிஜன்ற கருத்து கிறிஸ்துவத்தை பற்றி
ரோம பேரரசுக்கு இருந்தது. அதனால தான் அந்த அந்த பர்சிக்யூஷன் அவங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அது அப்படி இல்லை, கிறிஸ்துவம் இல்லை, கிறிஸ்துவம் அவ்வாறு தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. அதற்காக தான் இந்த காரியங்கள் ஏற்படுகிறது. ஆக இத்தகைய அச்சுறுத்தலுக்கு எதிராக கொள்கை பாதுகாப்பாளர்கள் முயற்சிகள் எடுத்தனர். கொள்கை பாதுகாப்பாளர்கள் அப்பாலஜிஸ்ட். இப்போ இருக்கிற அப்பாலஜியினுடைய பீப்புள் ஆகட்டும், ரைட்டர்ஸ் ஆகட்டும், அவர்களுடைய டாஸ்க் வேறு விதமாக இருக்குது. ஆனால் ஏர்லி சர்ச்சில் அது ரொம்ப பயங்கரமாக இருந்தது. ஏன்னா இப்போ இருக்கிற அப்பாலஜிஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட வேண்டியதில்லை. ரொம்ப இவாஞ்சலிக்கலாக இருக்கிறவங்க கூட அப்பாலஜிஸ்ட்னு சொல்லலாம், கிறிஸ்துவ நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லலாம். ஆனால் அவங்கெல்லாம் வந்து யாரோட போராட வேண்டியிருந்ததுன்னா சயின்டிஸ்ட்டு, ஃபிலாசபர்ஸு. நம்ம ஏர்லி சர்ச்சு ஃபாதர்ஸ், ரைட்டர்ஸு கூட பார்த்திங்கன்னா வந்து ஃபிலாசபர்ஸு, ரைட்டர்ஸ், மேத்தமெட்டிஷியன்ஸு. இப்போ நான் லூக்கா பேசியோலை பற்றி சொன்னேன். அவர் ஒரு மேத்தமெட்டிஷியன். லியோனார்டோ டா வின்சி அவரும் கண்டெம்பரரி. லியோனார்டோ டா வின்சி அவருடைய இவருடைய மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாக்கெல்லாம் லைன்ஸ் போடுறாரு அவர், லியோனார்டோ டா வின்சி. இப்போ அந்த அளவுக்கு இப்போ 19ஆம் நூற்றாண்டில் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாஸ்கல் உங்களுக்கு தெரியும் இல்லையா? பாஸ்கல் வந்து அவர் ஒரு சயின்டிஸ்ட். ஹி பிகம்ஸ் அ தியாலஜியன். ஃப்ரெஞ்சு பாஸ்கல் விதின்னு சொல்லிட்டு மேத்தமெட்டிக்ஸில் ஒன்று இருக்குது. 8 வயசில் கால்குலேட்டர் கண்டுபிடிக்கிறார் அவர். அப்போ இன்றைய வரையில் கூட அத்தகைய சயின்டிஃபிக் நாலேஜ் உள்ளவர்கள் தான் இயேசு கிறிஸ்துவனுடைய மதத்தை குறித்து போட்டியாளர்களுக்கு பதிலளித்திருக்கிறார்கள். ஏதோ சும்மா இன்றைக்கி நம்ம ஈஸியாக படிச்சுட்டு போகிறோன்னு நினைக்கிறது அது ரொம்ப வருத்தமான ஒரு காரியம். அது அப்படி அல்ல. அது பின்னணியில் எவ்வளோ இருக்குது என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அப்போது இந்த அப்பாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, ஆபத்தான போட்டி மதங்களுக்கும் மற்றும் அரசின் ஆபத்தான எதிர்ப்புகளுக்கும் இடையில் திருச்சபையின் சில தலைவர்கள் தாங்கள் அறிந்து கொண்ட உண்மைகளை வெளியிட்டு கிறிஸ்துவத்தை பாதுகாத்தனர். இந்த செயல்பாட்டில் அவர்கள் திருச்சபையின் மதிப்புமிக்க தன்மையையும் அதன் விசுவாசத்தையும் வெளிப்படுத்தினர், வழங்கினர். இதுதான் வந்து ரொம்ப ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். ஆனால் இதுக்கு ஒரு சில சின்ன சின்ன எடுத்துக்காட்டுகளோடு கூட நாம் கடந்து செல்வது நல்லதுன்னு நினைக்கிறேன். இப்போ எதிர்ப்புகளுக்கான சில எடுத்துக்காட்டுகள் 2 வகையில் இருக்குது. ஒன்று எக்ஸ்டர்னல் எதிர்ப்புகள், இன்னொன்று உள்ளேயே ஏற்பட்ட எதிர்ப்புகள், கருத்து வேறுபாடுகள், சித்தாந்த மோதல்கள் இருக்கிறது என்று நம்ம பார்ப்போம். எதிர்ப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் சீசரை விட வேறு ஒருவருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள். சிவில் விவகாரங்களில் இவர்கள் சீசரை வந்து லார்ட், அவர் தான் கடவுள், ரோம பேரரசுக்கு அவர்கள் விசுவாசமாக இருப்பதை விட, அதாவது சிவில் ஒத்துழைப்பில் இவர்கள் வந்து வேறு ஒருவருக்கு விசுவாசமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஃபஸ்ட்டு சில எதிர்ப்பு வருது. 2வது என்ன நினைக்கிறாங்க, அந்த மிஸ்டர் ரிலீஜன் சொல்லும்போது குழந்தைகளை கொன்று இரத்தத்தை குடிக்கின்றனர், இரகசிய களியாட்டுகளை நடத்துகின்றனர் மற்றும் மானுடத்தை வெறுக்கின்றனர் போன்ற குற்றச்சாட்டுகள். சில தாக்குதல்கள் மிகவும் இழிவானவைகளாக இருந்தன. விசுவாசி ஒருத்தர் வந்து ஒரு சிலுவையில் முன்னால் நின்று தொழுது கொள்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் வரைஞ்சிருந்தாங்க அவருக்கு. அந்த சிலுவையில் தொங்குற ஒரு உருவம் என்னான்னு பார்த்தா அது ஒரு கழுதையினுடைய உருவமாக இருக்குது. இப்படி வந்து கார்ட்டூன் போட்டு இவர்களை வந்து அட்டாக் பண்ணாங்க. சார் கார்ட்டூன் போட்டு இப்போலாம் எவ்வளோ அந்த மாதிரி கார்ட்டூன் இப்போ கூட நம்ம பார்க்க முடியாது. ஆனால் அந்த இருந்தாங்க. அப்போ அதனுடைய அந்த கழுதை அதனுடைய அதில் கழுதை தொங்கி கொண்டிருந்தது. அதனுடைய கார்ட்டூனுடைய தலைப்பு அலெக்சாமெனாஸ் கடவுளை தொழுது கொள்ளுகிறார். அவருடைய பேர் சும்மா பேர், நம்ம அலெக்ஸ் இல்லை, அலெக்சாமெனாஸ் கடவுளை தொழுது கொள்ளுகிறார் அப்படின்னு எழுதி ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் கிபி 180 செல்சுவஸ் என்பவர் ஒரு விமர்சனம் வைக்கிறார் கிறிஸ்துவத்தை பற்றி. என்ன விமர்சனம் வைக்கிறோன்னா, மனிதத்தன்மை என்பது மாற்ற முடியாதது, மனம் மாற்றும் என்ற செயல்பாட்டை அவர் மறுக்கிறார். ஒருத்தர் பிறந்துட்டான்னா அவனை மாற்றவே முடியாது, அந்த மனம் மாற்றன்றது வந்து ஒன்று சாதாரண, அது வந்து அது ஏற்படாதுன்றத அவர் சொல்கிறார். கிறிஸ்துவ மதம் அர்த்தமற்றது, கிறிஸ்டியானிட்டி டிட் நாட் மேக் சென்ஸ். எல்லா அப்போஸ்தலர்களும் திறமையற்ற அயோக்கியர்கள். என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாரு, ஆல் த அப்போஸ்தல்ஸ் வேர் இன்காம்பிட்டன்ட் ஸ்கவுண்ட்ரல்ஸ், திறமையற்ற அயோக்கியர்கள். உயிர்த்தெழுதல் ஒரு மோசடி, த ரெசரக்ஷன்
வாஸ் அ ஃப்ராட். நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு இருக்கிற எதிர்ப்புகள் வந்து சித்தாந்த எதிர்ப்புகள் ரொம்ப ஏன்னா அந்த அளவுக்கு யாரும் பைபிளை படிக்கிறது இல்லை. இப்போ இருக்கிற சும்மா மதம் மாற்றம் சொல்லினுக்கிறாங்க. ஆனால் ஏர்லி சர்ச் செகண்ட் செஞ்சுரியில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கு பாருங்கள். இதன் மத்தியில் சத்தியத்தை சொல்லணும். அது எல்லாவற்றையும் விளக்கினதுக்கு முடியுமா? அதுக்காக தான் இவ்வளோ ஒரு பெரிய அழகான ஒரு சுருக்கமாக முதல்ல சொன்னேன் நான். அ ப்ரீஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபெய்த், அ லிஸ்ட் ஆஃப் என்ன தத்துவங்களை நாம் விசுவாசிக்கிறோம் என்று அறிக்கையிட்டு அவர்கள் வைத்திருக்கிறாங்க சொல்லிட்டு. அப்போ உயிர்த்தெழுதல் ஒரு மோசமான மோசடி. இயேசு பூமியில் ஒரு சபையை பெற தவறி நரகத்தில் ஒன்றை தேடினார். இன்னும் தீவிரமானது, தீய பிரச்சனைக்கு, த ப்ராப்ளம் ஆஃப் ஈவில், கிறிஸ்தவர்களிடம் பதில் இல்லை என்று சொல்ல குற்றம் சாட்டினார்கள். இந்த கிறிஸ்தவ குழந்தைகளை கொண்டு அவர்கள் சாப்பிடுகிறார்கள்ன்றது எதுலேருந்து அவங்க எடுக்கிறாங்கன்னு சொன்னால், தி சீக்ரெட் யூகாரிஸ்டிக் ப்ராக்டிஸ் வந்து ரகசியமாக அவங்க வந்து ஆள்களை வச்சு கேட்கும்போது மாம்சத்தை புசித்து ரத்தத்தை புசித்துன்ற வார்த்தைகள்லாம் சொல்லும்போது அதை வந்து அவங்க என்ன நினச்சிட்டாங்க, ஏதோ குழந்தைங்களை வச்சு கொலை பண்ணி இவங்க சாப்பிட்டுக்கிறாங்க பொழுது அப்படின்ற. யாரும் நேராக பார்க்கல. ஆனால் ஆன் ஹியரிங் த வேர்ட்ஸ், தி திருவிருந்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை வைத்து அவர்கள் எவ்வாறு முடிவு கட்டினார்கள். மற்றதெல்லாம் நிறைய இருக்குது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நான் அவை ஒரு சில உதாரணம், மோசமான சில எதிர்ப்புகள் எப்படி இருந்தது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இது எப்படி, இதை நம்ம வந்து என்ன பண்ணோம், இதை நம்ம இந்த எதிர்ப்பை நாம் இதுக்கு நம்ம சரியான பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு டிஃபென்சஸ் ஏற்கனவே சொன்னேன். திருச்சபை, ஆதி திருச்சபை சபை ஃபாதர்ஸ், சர்ச் ஃபாதர்ஸ், அப்பாலஜிஸ்ட் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அதில் ஜஸ்டின் மார்ட்டையர் இவர் வந்து AD 100லேருந்து 165 வரைக்கும் இருக்கிறாரு. அவர் என்ன சொல்கிறார், ரெண்டு விஷயம் சொல்கிறார். த டூவல் பர்பஸ் ஆஃப் த அப்பாலஜிஸ்ட், கிறிஸ்துவ மதத்தின் கொள்கைகளை டிஃபென்ஸ் பண்ணுறவங்களுக்கு ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜஸ்டிஃபையிங் த ஃபெய்த் டு த பேகன்ஸ், பல தெய்வ வழிபாட்டாளர்களுக்கு கிறிஸ்துவ நம்பிக்கையை நியாயப்படுத்துதல். ரெண்டாவது, கிளைமிங் த ரைட் ஆஃப் டாலரன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட். ரோம பேரரசு வந்து சமயத்தை சகிப்புத்தன்மை உடையதாக இருக்க வேண்டும், அதையும் இவர்கள் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ ஒன்று வந்து டிஃபெண்டிங் தி ஃபெய்த் டு தி அதர் பீப்புள், அண்ட் ரெண்டாவது வந்து ஸ்டேட்டுக்கு வந்து டாலரன்ஸ் ஃப்ரம் த ஸ்டேட், அரசின் சமய சகிப்புத்தன்மையான உரிமையை கோரல். இப்போ ரெண்டு தான் அவங்களுடைய இதுவாக இருந்தது. அதில் வந்து பேரரசர்கள் அத்தோனியஸ் பயஸ் மற்றும் மார்க்கஸ் அரேலியஸ் இவர்களுக்கு ஆற்றிய உரையில் அவர் சில வாதங்களை வைக்கிறார். இந்த ரெண்டு பேரரசர்களது எம்பரர்ஸ் ஆண்டனியஸ் பயஸ், மார்க்கஸ் அரேலியஸ் அவர்களுக்கு ஒரு உரையாற்றுகிறார். யார்? ஜஸ்டின் மார்ட்டியர். அதில் வந்து ஒரு சில முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். கிரேக்கர்கள் உருவாக்கிய எந்த தத்துவத்தை விட மேலான தத்துவம், உண்மையான தத்துவம் கிறிஸ்துவமே. கிரேக்கர்கள் உருவாக்கிய எந்த தத்துவத்தை விட மேலான தத்துவம் கிறிஸ்துவ தத்துவமே என்பதை முதலாவது அவர்களுக்கு விளக்குகிறார் அந்த உரையில். ரெண்டாவது சொல்கிறாரு, லோகாஸ் என்ற பதத்தை அவர் கிறிஸ்துவை குறிக்க பயன்படுத்தி இதன் பொருள் கடவுளிடமிருந்து வெளிப்பாட்டின் வார்த்தை மற்றும் உண்மை தத்துவத்திற்கு காரணம் இதுவே என்று அவர் சொல்கிறார். இந்த 2 வார்த்தை அந்த நிறைய டிஃபரன்ஸ் செய்திருக்கிறாரு, முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். He used the term logos for Christ and explained that this meant both the word of revelation from God and true reason in philosophy. நல்லா கவனிங்க, இது வந்து வார்த்தை மாம்சமானது மட்டுமல்ல, இந்த மாம்சமான அல்லது உடலானதா அல்லது உடலானது மட்டுமல்ல, இது வந்து தெய்வத்தினுடைய உண்மையை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடாக இருக்கிறது. ஸோ இயேசுவே ரெவலேஷன் சொல்கிறார். அவர் கடவுளை பற்றிய வெளிப்பாட்டை கொண்டு வந்தவர் இயேசு மானுடனானதுனால தான்ன்றதை அந்த உரையில் அவர் சொல்கிறாரு. போத் த வேர்ட் ஆஃப் ரெவலேஷன் ஃப்ரம் காட் அண்ட் ட்ரூ ரீசன் இன் ஃபிலாசபி. தத்துவத்திற்கு உண்மையான காரணமாக அமைவதே இந்த லோகாஸ் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருள் தான். அவர் இவ்வாறாக வந்து கிரேக்க ஞானத்தையும் கிறிஸ்துவ வெளிப்பாட்டின் உண்மையும் ஒன்றாக கொண்டு வர முயன்றார். எனினும் முடிவில் இவர் வெறும் ஒரு துவக்கத்தை தான் செய்தார்.
ஃபஸ்ட்டு வந்து இது பிகினிங் தான். அவரின் நம்பிக்கைக்கும் தத்துவத்திற்கும் உண்மையான தொடர்பை முதல்ல வந்து அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் ஏற்படுத்த முடிந்தது இருந்தது. ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு ஜஸ்டின் மார்ட்டின் தான் இந்த ஒரு முயற்சியில் ஆரம்பித்து வச்சு செய்கிறார் முதலாவதாக. ரெண்டாவதாக டாடியன்ற ஒருத்தர் வராரு. அவர் வந்து AD 120 180. அவர் அசிரியாவை சேர்ந்தவர். He was an Assyrian Christian writer and theologian of the 2nd century. இவர் வந்து ஜஸ்டின் மார்ட்டியருடைய மாணாக்கராக இருக்கிறார். இது வந்து கொஞ்சம் நான் சர்ச் ஹிஸ்டரி சொல்லிட்டு வரேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் வரேன். அப்போ இந்த பின்னணிக்கு பிறகு தான் நல்லா நமக்கு விளங்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப சிறப்பாக சொல்கிறாரு. நான் படித்த அப்பாலஜிஸ்ட்லேயே இவருடைய இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் என்ன சொல்கிறாரு, இவர் ஃபஸ்ட்டு வந்து கிரேக்கு கலாச்சாரத்தை அவர் வெறுக்கிறார். பர்சனலாக ஹி ஹேட்டட் தி கிரீக் கல்ச்சர். மோசே தான் உண்மையான தத்துவத்தை முதலில் உருவாக்கியன்ற ஒரு கருத்தை வைக்கிறார். தத்துவம் ஃபிலாசபினாவே ஃபஸ்ட்டு மோசே தான் உண்டாக்குறாரு. கிரேக்கர்கள் மோசையின் தத்துவத்தை திருடி விட்டார்கள். இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். எப்படி ஏற்றுக்கொள்கிறேன்னா, சமீபத்தில் ஒரு நூல் ரொம்ப அந்த ஆசிரியப்பம் பண்ணுறது, உண்மையிலேயே சைவ சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் திருடி அங்கே கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன செய்கிறான், நான் நினைக்கிறேன் கால்டுவெல் எழுதுகிறார் யார், அங்கே கொண்டு போயிட்டு சான்ஸ்கிரிட்டில் எழுதி மூல நூலை அழிச்சிடுறாங்க ஒரு காலகட்டத்தில். ஸோ அப்போ அதுக்கு பின்னால் வந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் ஃபஸ்ட்டு திஸ் ஹஸ் கம் ஃப்ரம் சான்ஸ்கிரிட்னு நினைக்கிறாங்க. அது இல்லைன்றது அந்த ஆசிரியர் அது 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 இப்போ எழுதியிருக்கிறார் இப்போது. ஆனால் இது அந்த காலத்தில் எழுதும்போது இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இதனுடைய மேன்மை ரொம்ப புரிஞ்சுது. அப்போ மோசே தான் உண்மையான தத்துவத்தை உருவாக்கியவர், முதல் உருவாக்கியவர். கிரேக்கர்கள் மோசையின் தத்துவத்தை திருடிவிட்டார்கள் சொல்கிறாரு. அப்போ டயகனட்டஸ் என்ற ஒரு எழுதிய ஒரு அனாமதேய கடிதத்தில் சாதாரண குடிமக்களிடம் காணப்படாத அனைத்து நற்பண்புகளும் எந்த தவறுகளும் இல்லாத கிறிஸ்துவரின் ஆன்மீக குடியுரிமையை வசீகரமாக விவரித்தார். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்டியன்ஸ் எப்படி இருந்தாங்கன்றது, சாதாரண குடிமக்களிடம் காணப்படாத அனைத்து நற்பண்புகள், எந்த தவறும் இல்லாத கிறிஸ்தவர்கள் ஆன்மீக குடியுரிமையை பெற்ற வேண்டும் என்று, ஆன்மீக குடியுரிமை பெற்றவர்கள் சொல்லிட்டு அந்த டயனட்டிக்ஸ் என்று அவர் விவரிக்கிறார். இந்த கருத்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். அப்படி தான் இருந்தது ஏர்லி கிறிஸ்டியன். ஈவன் 16th 14th 15th செஞ்சுரியில் பையட்டிஸ்டிக் மூமெண்ட்லாம் நம்ம எடுத்து படிச்சோம்னாலும் அப்படி தான் இருக்குது. அப்போ மூன்றாவதாக கிறிஸ்துவ நம்பிக்கையின் பாதுகாப்புக்காக முன்வைக்கப்பட்ட பிற கூற்றுகள் இருக்கிறது. அதில் ஒன்று கிறிஸ்தவர்கள் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான குடிமக்கள். அதனால தான் ஸ்டேட்டுக்கு ப்ரேயர் பண்ணுறோம், நம்ம நாட்டு தலைவர்களுக்கு ப்ரேயர் பண்ணுறோம். வேறு எந்த மத வழிபாட்டு முறைமைகளிலும் எனக்கு தெரிஞ்ச வரையில் ஒரு இப்போ காப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியல, தனக்காகவும் தங்கள் குடும்பத்தாங்க. ஆனால் இது எப்போ வந்து வருது பாருங்கள், 2ஆம் நூற்றாண்டில் உண்மையிலே வாழ்ந்துருக்குறாங்க. இப்போ நம்மக்கிட்ட அந்த இன்டர்செஷரி ப்ரேயர்லாம் வச்சுருக்குறோம் இல்லையா, அதெல்லாம் பிறருக்காக மன்றாடுதல் தான். அப்போ அத்தகைய தன்மை வாய்ந்தவர்கள் கிறிஸ்தவர்கள் முன்வைக்கப்பட்ட போது, கிறிஸ்தவர்கள் மிகவும் மதிப்புமிக்க மற்றும் நம்பகமான குடிமக்கள், நேர்மை, நிதானம் மற்றும் விடாமுயற்சி உடையவர்கள், அரசியலின் நலனுக்காக எப்பொழுதும் தயாராக உள்ளனர். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் ஒரு வசனம் வருது, நீங்கள் குடியிருக்கிற தேசத்திற்காக ஜெபியுங்கள், அதன் நன்மையிலே உங்கள் நன்மையும் இருக்கிறது. ப்ரே ஃபார் த நேஷன் வேர் யூ லிவ், இன் இட்ஸ் ப்ராஸ்பரிட்டி யுவர் ப்ராஸ்பரிட்டி லிவ்ஸ். இந்த வசனம் எனக்கு மறந்துடுச்சு, பட் நான் அப்போ நான் ஞாபகம் இல்லை. அப்போது இப்படி இந்த சரியான ஒரு எதிர்வாதங்கள் அல்லது பாதுகாப்புக்கான டிஃபென்சஸ் ஸ்டேட்மெண்ட்ஸு இது போன்ற ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் 2ஆம் நூற்றாண்டிலேயே வைக்கிறாங்க. 2ஆம் நூற்றாண்டில் 1820 180 அதெல்லாம் நடைபெறுகிறது. அப்போ போட்டி மதங்களுக்கு எதிராக மத நம்பிக்கையை பாதுகாக்கும் போது அவர்கள் மர்ம வழிபாட்டு முறைகளின் வெளிப்படையான தோல்விகளை சுட்டி காட்டினர் மற்றும் அவர்களின் பல கடவுளர்கள் மற்றும் பெண் தெய்வங்கள் இவர்கள் மீது கொண்டிருந்த மூட நம்பிக்கைகளை கேலி செய்தனர். தெய்வங்களின் ஒழுக்கங்கள் அவர்களின் வழிபாட்டுகளின் ஒழுக்கத்தை விட சிறப்பாக இல்லை என்று அவங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எப்படி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தெரியல. இந்த ஸ்டேட்மெண்ட்டு என்ன சொல்கிறாரு, இவங்க எந்த தெய்வங்களை வணங்குறாங்களோ அந்த தெய்வங்களுக்கு இருக்கிற அந்த கேரக்டர் இருக்கிறத அது இவனோட மோசமாக இருக்குது அப்படின்னு அப்படி தான் இருந்துச்சு.
பல தெய்வ வழிபாட்டில் இவர்கள் மீது கொண்டிருந்த மூட நம்பிக்கைகள் தெய்வங்களின் ஒழுக்கங்கள் அவர்களின் வழிபாட்டாளர்களின் ஒழுக்கத்தை விட சிறப்பாக இல்லை. பெரியார் என்ன சொன்னார்? நீ உன் பொண்டாட்டி கூத்தியெல்லாம் வச்சுன்னுக்கிற, அதனால தான் இவனை வச்சுன்னுக்கிறான் காட்டு மிராண்டிய தெய்வம். எந்த தெய்வமாக யோக்கியமாக இருக்குதா நீ வணங்குற தெய்வம், அதை போய் தெய்வம். அதனால தான் உனக்கும் நற்பண்பு. அதுதான் சொன்னார். ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இது 2ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்டின் ஃபெய்த்துக்கு டிஃபென்ஸுக்காக சொல்லப்பட்டது பெரியார் இப்போது எடுத்து பயன்படுத்தியிருக்காரு. குடியரசு பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் படிக்கும்போது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மனுஷன் என்ன இதெல்லாம் படிச்சுட்டு தான் எழுதுறாரா இல்லை யாரா சொன்னாரான்னு சொல்லிட்டுன்னு. ஆகையினால இப்படி இந்த மத காரியங்கள் தத்துவ ஞானிகளை எதிர்கொள்ளும்போது அவர்கள் கிறிஸ்தவம் தீவிர சிந்தனைக்கு தகுதியானது, அனைத்து தத்துவங்களிலும் சிறந்தது என்ற ரொம்ப முக்கியமான விஷயங்க. அது தெர் இஸ் நோ ஃபிலாசபி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம். நம்ம இது இப்போ கூட பேசணும். ஏன்னா நம்முடைய கருத்துக்களை தியாலஜி என்ற தான் சொல்கிறோம் வழியா ஃபிலாசபி என்று சொல்வதே இல்லை இன்றைய காலகட்டத்தில். அவன் சொல்கிறதே சித்தாந்தம் தான். இப்போ தான் தியாலஜி என்ற வார்த்தை இப்போ நம்ம எடுத்து நமக்கு குறிப்பாக சைவத்தில் அல்லது வேதிக் ரிலிஜன் எடுத்துனா கூட தே டாக் அபவுட் ஃபிலாசபி, நாட் சித்தாந்தம். சித்தாந்தங்களை பற்றி டாக்டரின்ஸை பற்றி பேசுறதில்ல. ஆனால் உண்மையில் ஃபிலாசபி இங்கே தான் இருக்குது. அதை நம்ம எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லணும். அது என் தனிப்பட்ட முறையில் எனக்கு இருக்கிற ஒரு பாரம் அது. அப்போ தத்துவ ஞானிகளை எதிர்கொள்ளும் போது அவர்கள் கிறிஸ்துவம் தீவிர சிந்தனைக்கு தகுதியானது. கிறிஸ்டியானிட்டி இஸ் அ சீரியஸ் ரிலீஜன் ஃபார் இட்ஸ் ஃபிலாசபி, அனைத்து தத்துவங்களிலும் சிறந்தது என்று வைக்கிறாங்க. அப்போது இது ஒரு பக்கம் இருக்குது. ரெண்டாவது, இன்னொரு பெரியல் ஆஃப் ஹெரிசி, மத புரட்டின் பேராபத்து. இது நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரம் கொஞ்சம் சொல்லுங்கள், ஒருவேளை டைம் கறந்துச்சுன்னா நம்ம கண்டினியூ பண்ண முடியும். இப்போ கிறிஸ்துவ நம்பிக்கைக்கு இதெல்லாம் அடிப்படையாக தெரிஞ்ச பிறகு தான், ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் தி க்ரீடு ரொம்ப நேரம் ஆகாது எனக்கு. ஏன்னா அது நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், அதை டக்குன்னு சொல்ல முடியும். ஆனால் எப்படி ஒரு க்ரீடும் பைபிள்லேருந்து எடுத்து எப்படி ஒரு எதிர்ப்புகளுக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது தான் முக்கியமானது. இது கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, க்ரீடை பற்றி கிரிட்டிசிசம், அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். அது அப்போ கிறிஸ்துவ நம்பிக்கை சபைக்கு வெளியிலிருந்து வரும் சவால்களை சமாளிப்பது என்பது ஒரு விஷயம். இதை அடையாளம் கண்டு போராட முடியும். ஆனால் உள்ளே இருக்கும் பேராபத்து, குழப்பமான சிந்தனை, தவறான நம்பிக்கை, நயவஞ்சக ஆபத்து பற்றி என்ன செய்வது, இதுதான் அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிறிஸ்துவத்தின் பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மற்றும் விசித்திரமான கருத்துக்களை பற்றி என்ன சொல்லுவது? கலாத்தியருக்கு எழுதும்போது ஆண்டவர் சொல், புத்தியெல்லாம் கலாத்தியரை, நான் சொன்னாத சுவிசேஷம் வேற ஒரு சுவிசேஷம் இல்லையே, நான் சொன்னது தான் சுவிசேஷம், உனக்கு புத்தி இல்லையான்னு கேட்குறாரு. அப்போ ஃப்ரம் த 2nd century, அப்போ ஃபஸ்ட்டு நூற்றாண்டிலே அது இருக்குது பாருங்கள். பவுலடிகளார் நிருபங்கள் எழுதும்போதே இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் வருது, இந்த கருத்துக்கள்லாம் வருதுன்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்ம பைபிளில் அந்த வசனங்கள் இருக்கிறதுனால அதனுடைய பின்னணி நமக்கு தெரிவதில்லை. இந்த பின்னணி தெரிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் நமக்கு வந்திருக்குது. அப்போ கிறிஸ்துவத்தின் பெயரில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய மற்றும் விசித்திரமான கருத்துக்கள் பற்றி என்ன சொல்வது? இவை ஆரம்பத்திலேருந்து ஒரு பிரச்சனை. புதிய ஏற்பாடே கள்ள தீர்க்கதரிசிகள் மற்றும் ஆபத்தான போதனைகளை பற்றி அடிக்கடி குறிப்பிடுகிறது. நம்ம பார்க்குறோம். அதில் புதிய உடன்படிக்கையை யூத சட்டத்துடன் இணைத்து சமரசம் செய்யும் யூதவாதிகள் எதிர்த்து போராடினார். இயேசு ஒரு நல்ல போதகர் அல்லது வீர தீர்க்கதரிசி என்று சொல்லுவது ஒரு பெரிய மத புரட்டு என்று கருதினார். இயேசு வெளிப்படையாக கிறிஸ்து கடவுளின் மைந்தன், ஜீசஸ் வாஸ் மேனிஃபெஸ்ட்லி த கிரைஸ்ட் த சன் ஆஃப் காட் என்று சொல்ல வேண்டும். ஆனால் மற்றொரு பழமையான மத புரட்டு தீவிர எதிர் திசையில் சென்றது. கிறிஸ்துவின் பூமிக்குரிய வாழ்க்கை யதார்த்தத்தை மறுத்து அவரின் முழு தெய்வீகத்தன்மையை வலியுறுத்தியது. இப்போ இவங்க டொசிட்டிக்ஸ்னு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஹீ வாஸ் நாட் ஹியூமன் அட் ஆல், அவர் வெறுமனே தெய்வமாக தான் இருந்தார். இது நல்லா கவனிக்கணும். இப்போ நம்மளுடைய கன்ஃபெஷன் விசுவாச அறிக்கையின் அடிப்படை என்னன்னு சொன்னால், அவர் மனிதருக்கு மனிதராகவும் கடவுளுக்கு கடவுள். த டூவல் நேச்சர் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். He had a divine nature as well as Christ nature. பிதாவிலிருந்து begotten of the Father என்பதனால் he had the divine nature. Because he was born of கன்னி மரியனிடத்தில் பிறந்ததுனால அவருக்கு டிவைன் நேச்சரும் ஹியூமன் நேச்சர் இருக்குதுன்றது இது அடிப்படை கிறிஸ்துவ சித்தாந்தம். இதை நான் இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. அப்போது தெய்வீகத்தன்மையை வலியுறுத்தி அவர்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுளின் மைந்தன் மட்டுமே ஒரு மனிதனாக அவர் காணப்பட்டினார்.
தோன்றினார். டொசிட்டிசிசம்னா சீம்டுன்னு அர்த்தம், காணப்படுவது. ஒரு மனிதனாக தோன்றினாருக்கு. அவருக்கு ஒரு மனித வாழ்க்கையின் தோற்றம் மட்டும் இருந்தது. உண்மையில் அவர் ஒரு முழு தெய்வீக குமாரனாக இருந்தார். அவர் உண்மையில் வாழ்ந்து பாடுபட்டு சிலுவையில் மரிக்கவில்லை. டொசிட்டிக்ஸ்னா டொசிட்டிக் மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில், காணப்படுவது. அப்போ என்ன சொல்கிறாங்க, அவர் when he walked on the earth he never left footprints. அவர் நடந்தபோது அவருடைய பாத பதிவுகள் பூமியில் ஏற்படவில்லை, மனுஷன் போல காணப்பட்டார். இயேசு கிறிஸ்துவ சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக தெய்வம்ன்றாங்க, மனுஷன் அவர்கிட்ட இல்லை அப்படின்றாங்க. அப்போ மனுஷன் அவர்கிட்ட இல்லைன்னா மரிக்கலைன்னு அர்த்தம். அவர் மரிக்கலைன்னா உயிர்த்தெழுதல் இல்லைன்னு அர்த்தம். மரித்து உயிர்த்தெழுதல்னா பாவ மன்னிப்பு போயிடுச்சு, நமக்கு பாவங்களுக்காக பாடுபட. அப்போ எவ்வளோ ஒரு பிரச்சனைக்குள்ளாக வருகுது பாருங்கள். பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா பரவாயில்லையா, அவர் தெய்வம் தானே சொல்கிறாங்க, அதில் என்ன கஷ்டங்கள் நம்ம ஏற்றுக்கலாம்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதுதான் கஷ்டங்க. இந்த பின்னால் இருக்கிற then we have to refute the atonement theory and forgiveness through Jesus Christ in his death on cross and suffering. மானுடத்திற்காக பாடுபடுறது எல்லாமே அடிபடுது. அப்போ இது அவங்க டொசிட்டிக்ஸ் ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறாங்க இதை. அப்போ என்ன சொல்கிறாங்க, இவர்கள் டொசிட்டிஸ் என்பவர்கள் யூதவாதிகள் கிறிஸ்துவின் ஆனால் என்ன சொல்கிறாங்க, அதே நேரத்தில் அவர் பாடுபட்டு மரிக்கலைன்னு சொல்கிறாங்க டொசிட்டிக்ஸு. ஆனால் யூதவாதிகள் என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தன்மையை மறுக்கிறார்கள். ஜூஸ், நீ மனுஷனாக இருக்க, நீ என்னை எப்படி நீங்கள் கடவுள்னு சொல்கிற அப்படின்றாங்க. ஸோ த ஜூவிஷ் பீப்புள் ஆர்கியூட் against the divinity of Jesus Christ. The Docetics argued against the human nature of Jesus Christ. அவருக்கு இல்லை, அவருக்கு தெய்வத்தன்மை தான் இருந்தது அப்படின்றாங்க. அது ஒரு அடிப்படை எதிர்ப்பாளராக மிக தீவிரமான எதிர்ப்பாக இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா நாஸ்டிக்ஸ் அண்ட் த நாஸ்டிசிசம் என்ற நாஸ்டிக்ஸ் என்ற ஒரு, இப்போ யோவான் சுவிசேஷத்தில் ஒரு ஹெலனிஸ்டிக் குரூப் மட்டும் இல்லை, நாஸ்டிக் குரூப்பையும் அவர் அட்ரஸ் பண்ணுறாருன்னு யோவான் தி காஸ்பிள் ஆஃப் ஜான், தியாலஜி ஆஃப் ஜான் படிக்கிறவங்களுக்கு தெரியும். அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஆனால் இந்த ஞானிகள், நாஸ்டிக்ஸ் தான் ஞானிகள், ஞானவாதம், அதாவது சீக்ரெட் நாலேஜ். இந்த நாலேஜ் எல்லாருக்கும் கிடைக்காது, ஒரு சிலருக்கு தான் அந்த ஞானம். இப்போ நம்ம சமயத்தில் இருக்குது ஞான மார்க்கம், யோக மார்க்கம், அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த மாதிரி அது இருந்தது. இப்போ இதை ஒன்றா ஞாபகமாக வச்சுன்னுக்கிறான். ஞான மார்க்கம், ஞானத்தின் மூலமாகவே நம்ம கடவுளை அறிந்து கொள்ள முடியும். அது எல்லாராலும் முடியாது, ஒரு சிலரால் தான் முடியும் சொல்லிட்டு. அப்போ ஞான மார்க்கம் என்ற இந்திய காணப்படுகிறது. கிரேக்க மொழியில் அறிவு, நாலேஜ் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது தான் நாஸ்டிசிசம் என்ற சொல். இந்த தத்துவம் மிகவும் தீவிரமான அச்சுறுத்தலாக இருந்தது. ஏனெனில் இது கிறிஸ்துவின் செய்தியை அதன் மைய அர்த்தத்திற்கு அந்நியமான வடிவத்தில் உள்ளடக்கியது. கிறிஸ்துவத்தின் உயர்ந்த நிலையில் வைப்பதை போல நம்பத்தகுந்த வகையில் காணப்பட்டாலும் உண்மையில் கிறிஸ்துவத்தை அழித்து கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக விசுவாசத்தினால் கடவுளின் கிருபையினால் நாம் அடையும் புதிய பிறப்பை ஞானத்தின் மூலம் அடையலாம் என்று மாற்றியது இந்த ப்ராப்ளம் வித் த நாஸ்டிக்ஸ். அப்புறம் செகண்ட் செஞ்சுரி, மிடில் ஆஃப் செகண்ட் செஞ்சுரியில் பாசிலிட்டஸ் BASILIDES பாசிலிட்டஸ்ன்னு சில பேர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. பரம்பொருளை குறித்து இவ்வாறு விவரிக்கிறார். த மோஸ்ட் ஹை காட், மிக உயர்ந்த கடவுள், பிறக்காத தந்தை, அன்பிகாட்டன் ஃபாதர். கடவுளுக்கு அது திருவாசகத்தில் வருது, யாவருக்கும் தாய் தந்தை அவனுக்கு அஃதில்லை. எல்லாருக்கும் இவர் கடவுள், அவருக்கு தாய் தந்தை யாரும் கிடையாது, பிறவாதே தோன்றினான். இஸ் born birthless, God is birthless. இப்போயும் அந்த தத்துவங்கள் இங்கே இருக்குது. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, பரம்பொருள் பிறக்காத தந்தை அவர் தனியாகவும் விவரிக்க முடியாததாகவும் வாழ்கிறார், த ஃபாதர் காட். மேலும் நோவஸ் என்பவர், அதாவது புரிந்து கொள்ளுதல், தந்தையிடமிருந்து தெய்வீகமாக பிறக்கிறார். த ஃபாதர் சென்ட் இஸ் சன் நோவஸ் கிரைஸ்ட் டு சேவ் மென். மனிதர்களாக ரட்சிக்க தந்தை மைந்தன் நோவஸை கிறிஸ்துவாக அனுப்புகிறார். டொசிட்டிக் கூட்டத்தாரின் தாக்கத்தை இங்கே காணலாம். சிலுவைக்கு செல்லும் வழியில் நோவஸ்
சிரேனே ஊரானாகிய சீமோனுடன், அது மத்திய 27:32, மார்க் 15:21, லூக்கா 23:26 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். உடல்களை மாற்றினார். இதனால் முக்கியமில்லாத ஒரு மனித உடல் மட்டுமே சிலுவையில் துன்புற்றுதுன்றார். அப்போது இது ஏதோ ஒரு டொசட்டிக் மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி தான். இப்போ இவர் இந்த கருத்தை அங்கே சொல்லும்போது என்ன சொல்லிட்டுனா, துன்பப்படுகிற ஒரு கடவுள் நமக்காக துன்பப்படுவதில் அவர் மறிக்கவில்லை. இது இஸ்லாம் இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டுறானுங்க. இதை ஏற்றுக்கிட்டு தான் அவங்க என்ன சொல்கிறானுங்க, அவர் இப்போ சிலுவைக்கு போகிற வழியில் அவர் மாற்றிட்டு அங்கே சிலுவையில் அறையப்பட்டது வந்து யூதாஸ் காரியத்தை அது யாரை சொல்கிறாங்க, யூதாஸ் காரியத்தை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதே இந்த வந்து அந்த பசிலிடஸ்ன்றவர் அதை சொல்கிறார். இது இந்த ஞானவாதம் என்பது தான் மிக ஆபத்தான உள் அச்சுறுத்தலாக திருச்சபையின் விசுவாசத்தின் நேர்மைக்கு இருந்தது. உண்மையில் கிறிஸ்துவும் போல் இது காணப்பட்டதினால் பண்டைய உலகின் மனதை மிகவும் கவரக்கூடியதாக இருந்தது. அர்த்தம் வேறாக இருந்தாலும் மொழி புதிய ஏற்பாட்டிற்குள்ளும் புகுந்தது. குறிப்பாக பவுலடியாரின் எழுத்துக்களில் ஆவி, மாம்சம் இவற்றிற்கு எதிராக பவுல் ரோமர் 8:4-5 வசனத்திற்கு ஞானவாதிகள் கவனத்தை ஈர்த்தனர். அவங்க சொல்கிறது பிரின்சிபாலிட்டிஸ். ஞானவாதம் மேல்வாங்கி இருந்ததால் அது கிறிஸ்துவை அறிவு அமைப்பில் உள்வாங்கி கிறிஸ்துவத்தை அழித்திருக்கும். அறிவு அமைப்பில் உள்வாங்கி கிறிஸ்துவத்தை அழித்திருக்கும். அது கவனிங்க. இதன் அடிப்படையில் கிறிஸ்துவின் மனித அவதாரம், உயிர்த்தெழுதல், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டுள்ள தந்தையாகிய கடவுள் படைப்பின் காரணர் அல்ல போன்ற விசுவாசத்தின் சரித்திர வேர்கள் துடைத்தெறியப்பட்டிருக்கும். அப்போ இவ்வளோ டேஞ்சர்ஸு இருக்குது. இதோட கடைசியாக இன்னொரு ஆள் சொல்லிட்டு நம்ம இந்த விசுவாச பிரமாண அறிக்கைக்கு நான் கடந்து சொல்கிறேன். ஒருவேளை நேரம் ஆயிடுச்சுனால இந்தோட அந்த அறிமுகத்தோடு முடிச்சுட்டு அடுத்துக்குள்ள 2 வகுப்பில் நான் முடிச்சிட முடியும், 2வது வகுப்பில் 3வது வகுப்பில் முடிச்சிட முடியும். இப்போ மார்சியோன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து 85 AD-லேருந்து 160 AD-ல இருக்கிறாரு. அவர் வந்து சைனோப் என்ற அவருடைய கருத்து வந்து மார்சியோனுக்கு அடுத்தது வந்து ஏரியஸ்னு ஒருத்தர் வர்றாரு. இது ரெண்டு தான் ரொம்ப பின்னால் இந்த கம்ப்ளீட்டாக விசுவாச பிரமாணமாக எழுதுறதுக்கு காரணமே இவங்க 2 பேருடைய கருத்து தான். மார்சியோன் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு யாருடைய பிரசங்கத்தை கேட்டு வந்து கிறிஸ்தவராக மாறுறாரு. ரோம் சபைக்கு வராரு. ரோம சபைக்கு வந்து அங்கே பிரிஸ்பெட்டராக மாறிடுறாரு. ரோம சபைக்கு பிரிஸ்பெட்டராக மாறிட்டு அவர் அந்த காலத்தில் வந்து ஒரு $10,000 ரோம சபைக்கு டொனேஷன் கொடுக்குறாரு. $10,000 வச்சுருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய பணக்காரன் இருந்திருப்பார். எப்படா அவருக்கு ஒரு பெரிய பணக்காரர் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு பெரிய ஷிப் ஓனர். பெரிய கப்பல்கள் வச்சு, வாணிக கப்பல்கள் வச்சு இருந்து வியாபாரம் பண்ணியிருந்துக்கிறாரு. அந்த பாரம்பரியத்துலேருந்து வந்தவர். அதனால் கிறிஸ்தவத்துக்கு வராரு. ஆனால் திடீர்னு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டுறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, அவர் படிக்கும்போது வந்து பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்படுகிற யகவா என்று சொல்லப்படுகிற கடவுள் முழுமுதற் கடவுள் அல்ல. அவர் ஒரு கெட்ட கடவுள், ரொம்ப மறதி உடையவர், பழி வாங்க ப்ரோன் டு ஜீனோசைடு, பழி வாங்கக்கூடியவர். எல்லாரையும் வந்து நான் வந்து உங்களை வந்து எகிப்து கொண்டு போகணும், போகிற வேலையை எல்லாரையும் காலி பண்ணிவிட்டு 2 பேரை கூட்டும் போகிறாரு. அவர் நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும்ன்றதை எடுக்கிறாரு. இங்கே புதிய ஏற்பாட்டில் கெட்ட மரம் கெட்ட கனி கொடுக்கும். அப்புறம் இயேசுநாதர் சொன்ன அன்புக்குரிய கடவுள் இந்த கடவுளே கிடையாது, இவர் கிடையாது. இயேசுநாதர் சொன்னது இவரை சொல்லலை. பிதாவாகிய கடவுள் என்று இயேசுநாதர் சொல்லவர் யெகோவா கடவுள் அல்ல என்று அவரை சொல்லிட்டு என்ன சொல்கிறார். அப்புறம் அவர் இவர் வந்து குறைவுள்ளதாக இருந்ததுனால்தான் பாவம் செய்கிறான் ஆதாம். இவருடைய மரம் கெட்ட மரம், இவருடைய கனி ஆதாம். அதனால் ஆதாம் ஏவாலும் பாவம் செய்கிறாங்க. ஆதாமி எங்கே இருக்கிறேன்னு கேட்குறாரு. அவருக்கு கடவுளுக்குரிய எந்த விதமான இதுவும் இல்லை. ஆனால் இயேசுநாதர் வந்து ஒரு கடவுளை காட்டுறாரு. அவர் வந்து பிதாவாய கடவுள். இவர் படைப்பின் காரணராக இவரை விட அவர் பெரியவர் பிதா. அப்போ அந்த பிதாவாய கடவுளை தான் நம்ம கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பவுலடிகளார் சொல்கிற இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், பிதாவாய கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற யெகோவாவை தள்ளிடணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இஸ் கால்டு மேன் வித் த சிசர்ஸ் சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு. இந்த புதிய ஏற்பாட்டில் லூக்காவிலையும் மத்தேயிலையும் வர அந்த ஜீனியாலஜியெல்லாம் கட் பண்ணிடுறாரு. இவராக கட் பண்ணிட்டு இவர் ஒரு பைபிள் தயார் பண்ணுறாரு. இந்த பைபிள்லேருந்து இவர் ஒரு பைபிள் தயார் பண்ணி எழுதி வச்சுக்கிறாரு. அப்போ தான் ஆதி திருச்சபை ஃபஸ்ட் டைம் கேனான் உண்டு பண்ணணும்.
வரையறுக்கப்படணும். எதை நம்ம திருமறையில் வைக்கணும், எதை வைக்கக்கூடாதுன்ற கருத்துக்கெல்லாம் ஏற்படுது. அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, ஏவாள் பாவத்திற்கு காரணம் கிரியேட்டட் பை அ டெமியர்ஜ். த ஃபாதர் காட் இன்ட்ரடியூஸ்ட் கிரைஸ்ட் இஸ் சுப்ரீம் காட் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் கம்பேஷன். இயேசு கிறிஸ்து உண்டாக்கின கடவுள், காட்டுற கடவுளை வந்து அவர் மன்னிக்கிறவர், உள்ள அன்பாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். பவுல் அடிகளார் தான் உண்மையான கடவுள் சொல்கிறார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை, ஆனால் இவர் வந்து ரோம சபையிலேருந்து $10,000 எப்போ நீ ஆச்சு உன் காசுன்னு தான் கொடுத்து அவர் தொத்தி விட்டுறாங்க. அவர் 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு வரையில் அவருடைய சீசர்கள் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. அதுக்கு பிறகு கொஞ்சம் இப்போ கொஞ்சம் அவரை பற்றி ரிசர்ச் நடந்துகிட்ருக்குது. அது என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஆனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் இல்லை அவர். ஆனால் அப்போ ஜஸ்டின் மார்ட்டியர், ஐரேனியஸ், தெர்த்துல்லியன் இவர்கள் எல்லாருமே தன்னுடைய கண்டனத்தை தெரிவிக்கிறாங்க. கிபி 144 ரோம சபை இவரை வந்து சபை விளக்கம் செய்தது. இந்த மார்சியோனின் பிரதான வாதங்களில் ஒன்று என்னன்னா, புதிய கிறிஸ்துவ சபையின் மற்ற தலைவர்களுக்கு மாறாக மார்சியோன் கிறிஸ்துவ யூத மதத்துடன் முற்றிலும் தொடர்ச்சியற்றது என்றும் யூத மதத்தின் வேதங்களுக்கு முற்றிலும் எதிரானது என்றும் அறிவிக்கிறார். இவை பொய்யானவை என்று மார்சியன் கூறவில்லை, மாறாக அவை முற்றிலும் உண்மை, ஆனால் முற்றிலும் எழுத்துப்பூர்வமான ரீடிங், லிட்ரல் ரீடிங் படிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இது இயேசுவால் பேசப்பட்ட அதே கடவுள் யெகோவா அல்ல என்ற புரிதலை வளர்க்க வழிவகுத்தது. எடுத்துக்காட்டாக, ஆதாம் எங்கே என்று ஏதேன் தோட்டத்தின் வழியாக நடந்து செல்கிறார் என்ற ஆதியாகமத்தில் ஒரு நிகழ்வு யெகோவா ஒரு பௌதீக சரீரத்தில் வசிப்பதாகவும் உலகளாவ அறிவு இல்லாதவராகவும் இருந்தார் என்பதை நிரூபித்தது. இயேசு கூறிய பரலோக தந்தைக்கு இது முற்றிலும் பொருந்தாதான பண்புகள் என்று அவர் சொல்கிறார். அதான் அவருடைய மெயின் வாதமாக இருந்தது. அப்போது இது போன்ற டொசிட்டிக்ஸு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த குறிப்புகள் வந்து நாஸ்டிசிசம், இவர்கள் எல்லாம் மார்சியோன், இவர்கள் எல்லாருடைய எதிர்ப்புகள் மத்தியில் கிறிஸ்துவ விசுவாசத்தை எப்படி நம்ம செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கப்படுகிறது இந்த விசுவாச பிரமாணங்கள். இப்போது நான் பின்னணியாக இவ்வளோ சொல்லிட்டேன். உங்களுடைய நேரம் நான் தொடர்ந்து பேசலாமா அல்லது அடுத்த வகுப்பு கடந்து செல்லலாமா என்று நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ வில் டச் அப் ஆன் தி அப்போஸ்டல்ஸ் விருமானம் விசுவாச பிரமாணம். இப்பொழுது இது இல்லைன்னா இது ஆமாம், இது இல்லைன்னா இது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் நம்ம விசுவாச பிரமாணத்தில் அதுக்கப்புறம் கிளாஸ் பை கிளாஸாக வரோம் பாருங்கள். இது எப்படி ஒன்றுத்துக்கும் நம்ம பதில் வச்சுருக்கணும்னு வரோம் பாருங்கள். அதில் தான் என்னுடைய இல்லை முடிச்சலாம். அர்த்தம் ஏன்னா ஆமாம், அது போதும். ஆமாம். நான் வேணா செய்கிறேன். நான் வேணா சொல் ஆ ஆ ஆ ஆ ஆமாம். ம் ஆமாம். எழுதுறேன். இல்லை, பவர் பாயிண்ட்டே இருக்குது. பவர் பாயிண்ட்டே வச்சுருக்கிறேன், நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் இதில் போடுறது எனக்கு இது பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அவனை அடுத்த தடவைக்கு வேணால் நம்ம பண்ணும்போது போடலாம். அது ரொம்ப டக்குட்டு. சரி, இதில் 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 வருதா பவர் பாயிண்ட்டு நமக்கு? ஆமாம் ஆமாம்
ம் ம் இல்லை ஷேர் ஸ்க்ரீனில் ஆ எதுங்க? ம் 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 சரி நான் இப்போ சரி சரி ஏன்னா அதில் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வந்து உள்ளுக்குள்ளே ஒரு பயத்தோடு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பேசிடுவோம். எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ ரொம்ப சிரமப்பட்டு தான் ரொம்ப ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் சில காரியங்கள். ஏன்னா எத்தனை நான் எப்போ கரெக்டு. அதனால் கரெக்டாக தேங்க்யூ வெரி மச். அதனால் ஆனால் எசென்ஷியல் திங்ஸை நான் விடலை. எக்ஸ்ப்ளனேஷன் நிறைய போய் ஒன்று ஒன்றுத்துக்கும் சில எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. மார்ஷியோனுக்கே நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குது. இன்னும் ஏரியஸ் வராது. ஏரியஸுக்கு பிறகு தான் வந்து இந்த விசுவாச பிரமாணமே அவரால் தான் நமக்கு ஏற்படுது. அப்போ இந்த விசுவாச பிரமாணத்தினுடைய எவ்வளோ பெரிய முக்கியத்துவம், அதுக்கு பிப்ளிக்கல் இது எப்படி இருந்துச்சுன்றது தான் நம்ம முக்கியம். சும்மா நம்மளாம் சொல்லிடலன்னு சொல்லிட்டேன். இப்போ நான் வேணா செய்கிறேன், நான் டச் பண்ணுறேன் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை. நெக்ஸ்ட் டைம் வரும்போது 2 பேரும் எல்லாருமே வந்து அந்த விசுவாச பிரமாணத்தை கையில் எடுத்து வந்துடுங்க. அப்போஸ்தல விசுவாசம் பிரிண்ட் பண்ணி ஆளுக்கு ஒன்று வச்சுக்கிடுங்க. நம்ம வந்து நான் ஸ்க்ரீனில் போடுறதோட நம்ம அதுலேருந்து ஒரு வார்த்தையாக பார்த்து நம்ம சொல்லலாம். ஸோ அனதர் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து முடிச்சிட்டுமா ஐயா? ம் சரி சரி இப்போ சரி கேன் ஐ நான் ஓகே சில இப்போ நான் ஒரு 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 இல்லை இல்லை இன்னும் ஒரு 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 10 மினிட்ஸ் போட்டுமா? போயிட்டு அப்புறம் அடுத்தது. சரி ஓகே சரி. இப்போ அடுத்ததாக நான் இப்போ தான் வரேன். டெவலப்மெண்ட் ஆஃப் த க்ரீட், விசுவாச பிரமாணங்களின் வளர்ச்சி. அப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் தான் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஸ்க்ரீனில் இப்போ போடலை, நான் எடுக்கலை, நான் அது எல்லாருக்கும் தெரியுறதுக்காக நான் விட்டுட்டேன் மனசில். இது வந்து 6ஆம் நூற்றாண்டில் அப்போஸ்தல இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் சிம்போலும் அப்போஸ்டலோரம், சிம்பிள் ஆஃப் அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலர்களின் நம்பிக்கையின் சின்னம் தான் இருந்துச்சு. அதுக்கு சிம்போலம் கிரீக்கில் வந்து சிம்போலம் அப்போஸ்டலோரம், SYMBOLUM APOSTOLORUM, சிம்போலம், சிம்பிள் அப்போஸ்தலர் நம்பிக்கையின் சின்னமாக அது இருந்தது. இது வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மெத்தடில் இருந்துச்சு. இப்போ கூட விசுவாச இதில் கேட்குறோம் நம்ம இல்லையா, ஞானஸ்நானத்தில் இன்ஃபேண்ட் ஞானஸ்நானத்தில் நம்ம அதை கேட்குறோம். அது இன்னும் வச்சுன்னுக்குறோம். அது அப்போ ஆரம்பித்தது இன்னை வரையில் நம்ம அதை மாற்றலாம். ஒரு சில மாற்றங்கள் சில இடங்களில் இருக்கிறது. ஆனால் அதுதான் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அப்படி தான் ஆரம்பிச்சது. அவங்க இன்றைக்கி விசுவாசிக்கிறாயா, உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறாயா, 3ஆம் தான் உயிர்த்தெழுந்தார் விசுவாசிக்கிறேன். போத் ஃபார் தி அடல்ட் பேப்டிசம், ஞான ஸ்நானத்தை அறிக்கை மூலமாக கிறிஸ்துவ சபைக்குள் உள்ளே வரும்போது சொல்லப்பட்ட விசுவாச பிரமாணமாக தான் இருந்தது. ஏன்னா அவர் மரித்தார், உயிர்த்தெழுந்தார், 3 நாளில் அடக்கம் பண்ணப்பட்டார், இதெல்லாம் விசுவாசிக்கிறாயா, கடவுளாகி ஒரே தேவனை விசுவாசிக்கிறாயா, அவர் மூலமாக சகலம் உண்டாக்கப்பட்டு விசுவாசிக்கிறாயா, இப்படி ஒன்று சொல்லப்பட்டு தான் ஆரம்பிக்குது. 6ஆம் நூற்றாண்டில் இந்த முதல்ல வந்து சென்ட் அகஸ்டின் இதை சொன்னார்னு ஒரு மித்து ஒன்று இருக்கிறது. ஆனால் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, அப்படி இருந்தார்கள் என்றும் அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த ஒரு நாளில் ஒவ்வொருவரும் விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வரிகளை சொன்னார்கள் என்று ஒரு மித்தாலஜி இதை பற்றி இருக்குது. ஏர்லி அப்போஸ்டல்ஸ் கிரீட் எப்படி ஃபார்ம் ஆச்சு. ஆக்சுவலாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் அப்போஸ்தலரால் எழுதப்பட்டது அல்ல. அதை நீங்கள் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் நாட் ரிட்டன் பை த அப்போஸ்டல்ஸ். ஆனால் அதனால் ஏன் இது இருந்துச்சுன்னா, சென்ட் அகஸ்டின் வந்து இப்படி சொன்னதாக ஒரு தகவல் இருக்குது. என்ன சொல்கிறார் அவர், அது ஒரு புராணம், அது ஒரு மித்தாலஜின்னு தான் சொல்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த ஒரு நாளில் ஒவ்வொருவரும் விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வரிகளை சொன்னார்கள் என்பது இதற்கு ஆதாரம் இல்லை. இருப்பினும்
இது அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம் என அழைக்கப்பட்டது. ஆனால் இந்த விசுவாச பிரமாணத்தில் சொல்லப்பட்ட அனைத்து சரத்துக்களும் ஒரே இடத்தில் காணப்படவில்லை என்றாலும் புதிய ஏற்பாட்டின் நூல்களில் காணப்படுகிறது. அதுதான் அதனுடைய முக்கியம். இதனுடைய ஒரு அம்சமும் புதிய ஏற்பாடுடைய, நான் ஏற்கனவே அந்த 3-4 காரியங்கள் சொன்ன பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் விசுவாசம் அது இப்போ சொல்ல வேண்டியது நான் அதை அப்போ சொல்லிட்டுருக்கேன். புதிய ஏற்பாட்டின் நூல் காணப்படுகிறது. 2 நூற்றாண்டுகளாக இது உருவாக்கப்படுகிறது. எனவே இதை அப்போஸ்தலர்கள் உருவாக்கினார்கள் என்றாலும், அப்போஸ்தலர் எழுத்துக்கள் இதற்கு அடித்தளமாக உருவாக்கவில்லை என்றாலும், அப்போஸ்தலரின் எழுத்துக்கள் இதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதுதான் அந்த ரோமரில் படித்தேன், தீமோத்தேயுவில் படித்தேன். இன்னும் சில வசனங்கள் நம்ம இப்போது சொல்லி நான் பிற 3 உட்பிரிவுகளுக்கு பிறகு போகிறேன். இதில் 3 பிரிவுகள் உள்ளது. எல்லாருக்கும் தெரியும் நமக்கு. அது முதல் தந்தையாகிய கடவுளை பற்றிய பாராட்டு உறுதிமொழி வாக்குமூலம் ஃபஸ்ட்டு. ஒரே தேவனை உலகத்தையும் வானத்தையும் பூமியை படுத்தி ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன். அபவுட் தி ஃபாதர் ஃபஸ்ட்டு. 2வது பிரிவு வந்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியதாக இருக்கிறது. 3வது பரிசுத்தாவை பற்றியதாக இருக்கிறது. இதனுடைய அசல் த ரியல் ஒரிஜினல் ஃபார்முலா, அசல் சூத்திரம் தமிழில் சொல்கிறோம், மிக எளிமையானது. ஜீசஸ் இஸ் லார்ட், அதான் அதனுடைய விசுவாசம். அப்போஸ்தலர் விசுவாசம். இயேசுவே கர்த்தர். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. ஐயா நீங்கள் வாசிங்க. ரோமர் 10:9. வச்சிருக்கீங்களா? 2மே வாசிங்க. தெரியவில்லை வாசிங்க. ஆமாய்யா, ரோமர் 10:9ங்கய்யா. ஆமாய்யா. ம் 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 அலெக்ஸ், ரோமர் 10:9. ம் ஆமாம் ஆமாம். ம் ம் ஆ ஆ ம் 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 கரெக்ட். அப்போ இயேசுவே கிறிஸ்து என்று சொல்ல வேண்டும். அதுதான் ஃபஸ்ட்டு எளிமையான ஒரு விசுவாச அறிக்கையாக இருந்தது. அவர் தான் கடவுள், அவர் தான் கிறிஸ்து, அவர் தான் மேசியா என்று சொல்லணும். நம்ம பார்த்தோம் எங்கே பிரச்சனை வந்ததுன்னா, மேசையா என்பதை ஒப்புக்கொள்வதில் பிரச்சனை. காமனாலிட்டி பிட்வீன் ஓல்ட் டெஸ்டமெண்ட் அண்ட் நியூ டெஸ்டமெண்ட் எல்லா விஷயங்களும் இருந்தால் கூட இயேசுவே மேசையா என்பதில் பிரச்சனை ஏற்படாது நம்ம பார்த்தோம். அதில் இங்கே இந்த வசனத்திலேருந்து விசுவாச அறிக்கையாக அந்த விசுவாச பிரமாணம் நமக்கு ஏற்படுகிறது. இயேசுவே கிறிஸ்து என்பது இன்னொரு அறிக்கை. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 யோவான், அதாவது ஜீசஸ் இஸ் கிரைஸ்ட், இயேசுவே கிறிஸ்து. 1 யோவான், இயேசுவை கிறிஸ்து அல்ல என்று மறிக்கிறவனே அல்லாமல் வேற யார் பொய்யன். 1 யோவான் 2:22 இயேசுவை கிறிஸ்து இல்லை என்று அறிக்கிறவன், இயேசு கிறிஸ்து அல்ல என்று மறுதலிக்கிறவன் வேற, அவன்தான் பொய்யன். வேறு ம் 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 அதான் பிதாவையும் குமாரனையும் மறுதலிக்கிறவனே அந்தி கிறிஸ்து. யூ ஆர் கிரைஸ்ட். ஆச்சா, அது சொல்கிறேன். இப்போ மார்க் 8 படிங்க. ம் 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 கரெக்டு. சரிங்களா? அடுத்தது அறிக்கை. அப்போஸ்தலருடைய அறிக்கை என்ன? மார்க் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் கேட்குறாரு இல்லையா ஆண்டவர். அதில் 8:29 மத்தேயு 16 அது வரும்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல 8:29 வாசிங்க. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டதற்கு பேதுரு என்ன சொல்கிறார் பாருங்க. மார்க் 8:29. ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ஆ ம் 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 ஆ ரைட்டு. மார்க் 8:21. ஆனால் மத்தேயு 16ல் 13, 16 வசனங்கள் இன்னும் சிறப்பாக இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாருன்னா அவர் சீமோன் பேதுரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் வெறுமனே கிறிஸ்து யுவர் கிரைஸ்ட் என்று மட்டும் சொல்லாமல் ஜீவனுள்ள யோவான் அதே பகுதி தான் மத்தேயு அப்படி எழுதுறாரு 16ஆம் வசனத்தில். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். எதிர்பார்க்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து கன்ஃபஸ் படிங்கய்யா. ம் வா கரெக்ட், ரொம்ப தேங்க்ஸ்யா. நீங்கள் மெஸ்ஸையா வாழும் கடவுள் என்று உரைத்தான். அப்போது கிரைஸ்ட் இஸ் மகன் என்று உரைத்தார். அப்போ கிரைஸ்ட் இஸ் த லார்ட், கிறிஸ்துவே மெஸ்ஸியா என்பது ஃபர்ஸ்ட் அறிக்கை. ரெண்டாவது, பிதாவாகிய கடவுளையும் கிறிஸ்துவையும் தொடர்புபடுத்துவது. அது அந்த பகுதி வந்து 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 29ல் நீங்கள் வாசித்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 8:29. அலெக்ஸ் நீங்கள் வாசிங்க, அடுத்தது அவர் ஐயா வாசிக்கிட்டோம். ம் 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 29 8 இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, சாரி. 1 கொரிந்தியரா என்ன படிச்சிங்க? என்ன இருக்குது பாருங்கள். 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் பாருங்கள். இதான் ஒன்று தப்பாக எழுதிட்டு 2 கொரிந்தியர் இருக்குதா பாருங்கள். அப்படியெல்லாம் வேறு எதெல்லாம் இருக்கும் தப்பாக தூக்கத்தில் எழுதுன்னு வச்சுருக்கிற உங்களுக்கு. 29 இருக்குதா? இருக்குதா? அப்போ ரோமராக இருக்குமோ? இருங்க வரேன். பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். எதில் வருது அது? அப்போது இருங்க பாஸ் சொல்கிறேன். சரி இருங்க, நான் இல்லை பிதாவாகிய ஒரே அப்படியா? யோவான் 8:29 பாருங்க. இதை வசனம் அதான், பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு. நான் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தர் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு. ரோமர் 4:24 வாசிங்க. ரோமர் 4:24. தேங்க்யூ கரெக்டு. கரெக்டு. ரைட்டு. 1 கொரிந்தியர் 8:6. ரைட், எங்க ரைட், ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரோமர் 4:24 படிங்க. ரோமர் 4:24. இப்போ பிதாவுக்கும் சன்னுக்கும் தொடர்பும். ம் 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 எந்த வசனம் வாசிங்க? 4:20. நம்முடைய கர்த்தராகிய இயேசு வருது இல்லையா ஐயா? நீங்கள் படிங்க. அப்போ பிதாவுக்கும் குமாரனுக்கும் கூட தொடர்பு இந்த 2 வசனங்களில் ஏற்படுத்தப்படுது பாருங்கள். ஐயா நீங்கள் படிங்க அந்த வசனத்தை. ம் 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 சரி. இங்கே சென்ட்ரல் ஐடியா என்னென்னா, பிதாவுக்கும் குமாரனுக்குரிய அந்த தொடர்பை 1 தீமோத்தேயு 6:13 வாசித்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு பிரசன்னமாக வரைக்கும் அப்படின்னு ஒரு சொற்றொடர் வருது வார்த்தை. 1 கொரிந்தியர் 1 தீமோத்தேயு 6:13. ஆறு 13 வாசிங்க. ஆ ம் ம்
ம் ம் சரி போதும். அ அ அ ஆ படிங்க படிங்க படிங்க. ஆ ம் 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 சரி. கர்த்தராகிய இயேசு பிரசன்னமாகும் வரையிலும். கர்த்தராகிய இயேசு இப்போ த ஃபர்ஸ்ட்டு வந்து கன்ஃபெஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். தென் தி ரிலேஷன்ஷிப் ரிலேட்டிங் த பிதா ஓடு சன் பண்றது. வேதவாசியங்கள் நம்ம வாசிக்கிறோம். 3வது குறிப்பு வந்து பரிசுத்த ஆவியானவர் பற்றிய குறிப்பு. அந்த 3வது உட்பிரிவை அது முழுமை செய்ய வைக்கிறது. மத்தேயு 28:19 நம்ம வாசிக்கிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது உலகம் சென்ற நீங்கள் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே என்று சொல்லும்போது, அங்கே ஒரு பரிசுத்த ஆவியினுடைய இணைப்பு பிதாவோடும் குமாரனோடும் வருகிறதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 12:4 வாசிங்க. 1 கொரிந்தியர் 12:4. 12:4. ம் 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 ஆ ம் ஆவியானவர் ஒருவரே. அடுத்தது ஆ கர்த்தர் ஒருவரே. அப்ப இந்த தேர்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியை கொண்டாந்து இங்க அவர் ஒருவரே என்று இணைக்கிறத நம்ம பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல இந்த ட்ரினிட்டேரியன் பிளெஸ்ஸிங் இருக்கிறது. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நம்முடைய பிதாவாய கடவுளாலும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் இல்லையா? அந்த ஒரு திரும்ப தி கனெக்டிங் த ஹோலி ஸ்பிரிட் வித் அட் பார் வித் சன் அண்ட் ஃபாதர். First, the Christ is the Lord, then Father and the relationship between Father and the Son. Thirdly, Father, Son and the Holy Spirit நம்ம பார்க்குறோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 2 வசனத்தில் 1 பேதுரு 1 பேதுரு 1:2. ம் 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 அதான் பிதா, குமாரன், பரிசுத்தாவி 3 அங்கே அந்த ஸ்டேட்மெண்ட்டில் அங்கே வரதை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? அப்போ இந்த வழியில் வந்து அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்திற்கான கட்டமைப்பு புதிய ஏற்பாட்டிலேயே கண்டுபிடிக்கப்படுகிறது. அப்போ இந்த கிறிஸ்துவின் மீதான நம்பிக்கை என்ற 2வது வரி நேராக நற்செய்தியின் இதயத்திற்குள் சென்றது. பவுலடிகளருடைய பிலிப்பியர் நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 5லிருந்து 11 வசனங்கள் உள்ள சங்கீதம் போன்ற பகுதியில் மிக பிலிப்பியர் 2 5லிருந்து 11 வசனங்கள் அது வேணால் அப்புறம் வாசிக்கலாம். இந்த மிக முக்கியமாக வளர்ந்த இந்த கிறிஸ்தியல் பகுதி இந்த பகுதி வந்து கிறிஸ்தியல் பகுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் துன்பப்படுவதற்கு மனித உருவெடுத்து தம்மை வெறுமையாக்கி கடவுளை மனிதனாக முன்வைக்கப்படுகிறார். எனவே மனிதர்கள் கிறிஸ்துவே ஆண்டவர் என்று அறிக்கையிடுகின்றனர் என்று இந்த இந்த விசுவாச 5:11 வேணால் படிங்களா? அது பிறகு நான் 5லேருந்து 11 அதில் எல்லாம் நிறைய இருக்குது. ஆமாம். ம் 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 ம்
ம் ம் ம் ம் ம் ம் ரைட். அதான் இதில் பார்த்து ம் 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 சரி. இது வந்து அப்போ நம்ம பார்த்தோம் இந்த பகுதியிலே இந்த குறிப்பு இப்போ இந்த 3 இந்த சிறு பகுதியிலே நம்ம பார்த்தோம். இது இந்த இயேசுவே கடவுள், அவருக்கு குமாரன், அவருக்கு கடவுளுக்குள்ள பிதாவுக்கும் குமாரனுக்குள்ள தொடர்பு, பரிசுத்த ஆவிக்கும் குமாரனுக்குள்ள தொடர்பு, இதில் அவருடைய மரித்து உயிரோடு எழுந்து தன்னை தாழ்த்தி பாடுபடுதல் எல்லா சாராம்சங்களும் இதில் இருக்கிறது. இதுலேருந்து எடுத்து தான் அது இந்த இக்னேஷியஸ் என்ன பண்ணுறது, இந்த இதை இந்த இந்த விசுவாச பிரமாணத்தின் நடுக்கூறுகளாக அதை இக்னேஷியஸ் ஏற்கனவே அதை அடுத்த தடவை நம்ம பார்ப்போம். செயின்ட் இக்னேஷியஸ் பார்க்குறாரு, வைக்கிறாரு. அப்போது திரும்ப ஒரே இடத்துல இது நம்ம காணப்படலாம் கூட இவருடைய எழுத்துக்களில், புதிய ஏற்பாட்டு எழுத்துக்களில் விசுவாச பிரமாணத்தினுடைய அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தினுடைய கட்டமைப்பு புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய ஃபஸ்ட்டு பகுதியாக நான் வச்சு இதோடு நான் முடிக்கிறேன். சில விளக்கங்களை அதுக்கு அடுத்த வகுப்புகளில் நம்ம தொடர்ந்து பார்ப்போம், கர்த்தருக்கு சித்தமானால். பொறுமையாக இதுவரையில் நீங்கள் கேட்டீர்கள். அனைவருக்கும் நன்றி. இப்போ ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருக்குமானால் நீங்கள் கேளுங்கள். என்னால் முயன்றவரை விடை அளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.